அம்மா இந்த மாத்திரையை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சோலைவனம் காட்டுல இருக்க பறவைங்க எல்லாம் கப்பல்ல போனதுனால ஊரே மயான காட்சி அழிச்சிச்சு. அதே சமயம் கப்பல் கரையை கடந்து ஒரு தீவுக்குள்ள போச்சு. அப்ப டூட்டு காக்கா என்ன சொல்லுச்சுன்னா, கேப்டன், நாம எங்க வந்திருக்கோம்? இந்த இடம் ரொம்ப புதுசா இருக்கு. இந்த இடத்த நான் முன்னாடி பார்த்ததே இல்ல. இந்த தீவோட பேரு அமேசான் தீவு. இந்த தீவுல அரிய வகை மூலிகை மரங்கள், ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் இருக்கு. இந்த இடத்துல வாழ்ற பறவைங்க எல்லாம் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா வாழ்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஹாப்பியா இருக்காங்க. என்னது அமேசான் தீவா? கேப்டன், உண்மையாவா சொல்றீங்க? நான் டிவில தான் அமேசான் தீவை பார்த்திருக்கேன். ஹாலிவுட் படம்லாம் இங்க தான் எடுத்திருக்காங்க. நான் இந்த அமேசான் காட்டுல இருக்க எல்லா இடத்துக்கும் போய் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ண போறேன். லைக்ஸ் சும்மா பிச்சுக்க போகுது. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்குல ஏற போறாங்க. யூடியூப்ல லாக்ஸ் கணக்குல வியூஸ் போக போகுது. ஓ அப்படியா லூனா பாட்டி? நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அமேசான் தீவை பார்த்ததே இல்ல. நானும் செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போட போறேன் இப்படின்னு லூனா பாட்டி அம்முக்குருவி எல்லாரும் பேசிக்கிட்டு தீவுக்குள்ள போனாங்க. தீவும் ரொம்ப அழகா இருந்தது. கேப்டன் கேப்டன், நம்ம பிளான் பண்ண மாதிரி சோலைவன காட்டுல இருக்க எல்லா பறவைகளையும் நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். எல்லா பறவைகளையும் அடிச்சு பிரியாணிக்கு கொஞ்சம், குழம்புக்கு கொஞ்சம், 65க்கு கொஞ்சம், சூப்புக்கு கொஞ்சம்னு வச்சு பிச்சி பிச்சி சாப்பிடலாம் கேப்டன். சூப்பரா இருக்கும். ஏ மண்டகாசாயம், அமைதியா இரு. நீ ஒரு சாப்பாட்டு ராமன்னு இங்க காட்டாத. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு. அந்த பறவைங்கள்லாம் நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு ஆகட்டும். அப்புறம் நீ சொன்ன மாதிரியே எல்லாரையும் பிச்சு பிச்சு சாப்பிடலாம், சரியா? ஆனா இந்த விஷயம் அந்த பறவைகளுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. கேப்டன் பேசிக்கிட்டு இருக்கும்போது டூட்டு காக்கா ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்தது. நான் அப்பவே மனசுல நினைச்சேன், நாம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். நான் அப்பவே நினைச்சேன் என்னமோ தப்பா இருக்குன்னு. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. முதல்ல நம்ம கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லுவோம். அந்த இடத்தை விட்டு போகும்போது கேப்டன் டூட்டு காக்காவை பார்த்துட்டாரு. ஹே, புடிங்கடா புடிங்கடா. நம்ம பேசுன எல்லாத்தையும் டூட்டு காக்கா ஒட்டி கேட்டுடுச்சு. நம்ம பிளானை எல்லாம் ஸ்பாயில் ஆக்கிட போகுது. போங்கடா போங்க எல்லாரும். டூட்டு காக்கா பின்னாடியே கேப்டன், மண்டகசாயம், மற்ற கழுகுங்கள்லாம் சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சாங்க. டூட்டு காக்கா மற்ற பறவைங்க இருக்கிற இடத்துக்கு போச்சு. பின்னாடியே கேப்டன், மண்டகசாயம் மற்ற கழுகுங்கள்லாம் போனாங்க. உடனே கேப்டன் எல்லா பறவைகளையும் கூண்டுல அடைச்சாரு. ஏ பறவைங்களா, இந்த கூண்டுல அமைதியா இருங்க. உங்களை அடிச்சு சுட்டு சாப்பிட்டுடுவோம். ஏய், என்னடா சொல்ற? எங்க எல்லாரையும் சாப்பிட போறியா? நான் எடுத்த செல்ஃபி எல்லாம் ட்விட்டர்ல போடலான்னு நினைச்சேன். இவன் என்னடானா என்னையே போட போறேன்னு சொல்றான். ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்து. ஏ கிழவி, அமைதியா இரு. இந்த வயசுல ட்விட்டர் கேக்குதா? ட்விட்டரு நீ இப்ப அமைதியா இல்ல. உன்னதான் ஃபர்ஸ்ட் சிக்கன் 65 பண்ணி சாப்பிட போறேன். அம்மா வீட்டுக்கு போன மீனுக்குருவி திரும்ப சோலைவன காட்டுக்கு வந்திருந்தது. காடே வெறிச்சோடி இருந்தது. சரி, அதோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு ஒரு வீடா போய் பார்த்துச்சு. எல்லா வீடுமே பூட்டி இருந்துச்சு. மீனுக்குருவி மனசுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருந்தது. என்னடா இது, எல்லா வீடும் பூட்டி இருக்கு, எங்க போனாங்க எல்லாரும்? ஒருத்தர் கூட காணுமே, என்ன நடந்திருக்கும்? இப்படின்னு பேசிக்கிட்டே பறந்து போயிட்டு இருந்தது. அப்ப ஆமா பாட்டியே பார்த்துச்சு. உடனே ஆமா பாட்டி கிட்ட போச்சு. ஏன் மீனுக்குருவி, நீ போகலையா? அந்த கப்பலை எல்லாரும் போனதை பார்த்துட்டு நீயும் போயிருப்பன்னு நினைச்சேன். கப்பலா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போய் இப்பதான் வரேன். இங்க வந்து பார்த்தா எல்லா வீடுமே பூட்டி இருக்கு. டூட்டு காக்கா அண்ணா வீடு கூட பூட்டி இருக்கு. அப்படி எல்லாரும் எங்க போயிருக்காங்க? அப்படியா? என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு பேரட் வந்துச்சு. வேட்டைக்கார ராஜாளி கிட்ட மாட்டிக்கிச்சு. டூட்டு காக்கா, லூனா பாட்டி, அம்முக்குருவி எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துனாங்களாம். அப்பதான் அந்த பேரட்டோட கேப்டன் வந்து எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நாங்க மறக்க மாட்டோம்னு சொன்னாங்க. லூனா பாட்டி நானும் கப்பல்ல வரேன்னு சொல்லிச்சான். நம்மளோட மன்னரும் சரின்னு சொல்லிட்டாராம். எல்லாரும் டூர் போற மாதிரி போயிருக்காங்க. நான் மட்டும் வரலன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் பொறுமையா தான் நடப்பேன். நான் கப்பல்ல ஏறதுக்குள்ள டூரே முடிஞ்சிடும். அதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஆனா டூர் போனவங்க ஆளையே காணோம். நீ ஒன்று பண்ணு, என்னோட ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை கூட்டிக்கிட்டு போ. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ஸ்பை ஆஃபீஸரா ஒர்க் பண்றான்.
ஏன்னா அவனுக்கு எல்லா காட்டோட சீக்ரெட்டும் தெரியும். ஓ அப்படியா, சரி வர சொல்லுங்க, நாங்க போய் தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு வரோம். இன்டெலிஜென்ட் ஆபீசரோட மீனுக்குருவியும் பயணம் செய்ய ஆரம்பிச்சது. நீங்க சொன்ன மாதிரி சீக்ரெட் ரூட்டை கண்டுபிடிச்சு கடலுக்கு வந்துட்டோம். மீனுக்குருவி கடலுக்கு பக்கமா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பின்னர் டால்ஃபினை பார்த்துச்சு. அதுக்கு மேல வலைகளை போட்டு கட்டி இருந்ததை பார்த்துச்சு. டால்ஃபின், உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்படி இந்த வலையில மாட்டிக்கிட்ட? என்னோட பேரு ஸ்பின்னர். நான் மெரினா கடற்கரையில இருந்து வரேன். அதோ அங்க பாத்தீங்களா, அந்த கப்பல்ல இருக்கிற மீனவர்கள் என்னைய சிறைப்பிடிச்சிட்டாங்க. நான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும். ஏன்னா என்னோட ஒய்ஃபு பிரெக்னண்டா இருக்கா. இது அவளுக்கு தலைப்பிரசவம் வேற. அவளுக்கு வலி வந்துடுச்சுன்னு டாக்டரை கூப்பிடலான்னு வந்தேன். அப்பன்னு பார்த்துதான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவ வலியோட தவிச்சுக்கிட்டு இருப்பா. நான் இப்ப போலன்னா என்னோட குழந்தையையும் மனைவியையும் காப்பாற்ற முடியாது. எனக்கு 5 வருஷம் கழிச்சு இப்பதான் குழந்தை பிறக்க போகுது. இந்த சமயத்துல இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பின்னர், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்க ஒன்னா காப்பாத்துறோம். இந்த வலையை கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். மீனுக்குருவி, நீ போய் ஒரு எலிக்குட்டியை கூட்டிக்கிட்டு வா. அதோட பற்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதை வச்சு இந்த வலையை கட் பண்ணிடலாம். சூப்பர் ஐடியா இன்டெலிஜென்ட். எனக்கு இந்த யோசனை வரவே இல்லை பாருங்க. நல்ல வேலை, உங்களை ஆமா பாட்டி கரெக்டா என் கூட அனுப்பி வச்சிருக்காங்க. இப்பவே போய் ஒரு எலியை கூட்டிக்கிட்டு வரேன். இன்டெலிஜென்ட் மைனா சொன்ன மாதிரியே மீனுக்குருவி ஒரு குட்டி எலியை கூட்டிக்கிட்டு வந்து வலையை கட் பண்ண வச்சுச்சு. இன்டெலிஜென்ட் மைனா மீனுக்குருவியும் சேர்ந்து எலிக்கு ஹெல்ப் பண்ணி அந்த டால்ஃபினை காப்பாத்தினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். எலியாரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா இந்த வலையை கட் பண்ணியிருக்க முடியாது. உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நன்றிலாம் சொல்லாதீங்க. இது என்னுடைய சேவை. டால்ஃபின் அண்ணா, நீங்க போய் உங்க ஃபேமிலியை காப்பாத்துங்க. குழந்தை பிறந்த உடனே வந்து சொல்லுங்க, நான் கண்டிப்பா பார்க்க வரேன். மீனு அக்கா, இந்த மாதிரி ஹெல்ப் ஏதாவது செய்யணும்னா நான் இங்கே தான் இருப்பேன். கண்டிப்பா வந்து என்னை கூப்பிடுங்க, நான் வருவேன். சரி, வரேன். நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் கொண்டு போய் உங்களை விடுறேன். நாங்க ஒரு கப்பல்ல தேடி வந்தோம். அந்த கப்பல்ல தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஓ, அந்த கப்பலா? நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அந்த கப்பல் இந்த வழியா போச்சு. நான் அதை பார்த்தேன். வாங்க, நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன். வாங்க வாங்க, என் மேல வந்து ஏறிக்கோங்க. டால்ஃபின் மேல மீனுக்குருவியும் இன்டெலிஜென்ட் மைனாவும் கப்பல்ல தேடி பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. என்னடா இது, வலைய யாரு கட் பண்ணா? இங்க இருந்த டால்ஃபின் எங்க? எங்க ஓனரு கத்த போறான். டால்ஃபினும் மீனுக்குருவியையும் இன்டெலிஜென்ட் மைனாவையும் கப்பல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கப்பல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நீங்க பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த கரைக்கு வந்து ஸ்பின்னர் ஸ்பின்னர் ஸ்பின்னர்னு 3 வாட்டி சொல்லுங்க. நான் எங்க இருந்தாலும் கண்டிப்பா ஓடோடி வந்துடுவேன். ஓகே ஸ்பின்னர், நீ சொன்ன மாதிரியே ஏதாவது வேணும்னா நாங்க உன்னை கண்டிப்பா கூப்பிடுறோம். சரி, நான் வரேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். மீனுக்குருவியும் இன்டெலிஜென்ட் மைனாவும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கண்டுபிடிக்க கிளம்பிட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு கூண்டுல அடப்பட்டு இருக்கிறத பார்த்தாங்க. ஏ மீனுக்குருவி, நீ எப்படி இங்க வந்த? உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? மீனுக்குருவி, எப்படியாவது எங்களை காப்பாத்து. இந்த கிளவியால இங்க வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம். அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல இந்த கதவை உடைச்சி உங்களை எப்படியாவது நான் காப்பாத்தணும். இன்டெலிஜென்ட் மைனா கதவை உடைக்க போச்சு. ஆனா எவ்வளவு கொத்தியும் அந்த பூட்டு உடைக்கவே முடியல. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போலியே. இது எப்படி திறக்கிறது? சாவி இருந்தா மட்டும்தான் திறக்க முடியும் போல. அந்த சாவியை எப்படி எடுக்கிறது? அந்த சாவி இப்ப யார்கிட்ட இருக்கும்னு தெரியலையே. சாவி என்கிட்ட தான் இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் திறந்து விடுறேன். டாக்கி பேரட்டும் அந்த கூண்டை திறந்து விட்டது. எல்லா பறவைகளும் வெளியே வந்தாங்க. என்ன மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டேன். நான் அப்படி உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்க கூடாது. என்னோட மனசாட்சி என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கு. உன்னை நம்பி வந்தவங்கள இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு என்னோட மனசாட்சி வருடிட்டே இருந்தது. நான் உங்க எல்லாரையும் கப்பல்ல பத்திரமா உங்க காட்டுல கொண்டு போய் விடுறேன். வாங்க போலாம். அந்த கப்பல்ல எல்லா பறவைகளும் ஏறிட்டாங்க. ரிக்கி, உன்னை நம்பலாமா? எங்களை ஏமாத்த மாட்டியே. உங்க கேப்டனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டாரு. நீயும் எங்க கூடவே வந்துடு. கண்டிப்பா உங்களை உங்க காட்டுக்கு பத்திரமா அனுப்பி வைக்கிறேன். கேப்டனை நான் பாத்துக்கிறேன்.
அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அங்கிருந்து எல்லா பறவைகளும் கப்பல்ல கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரிக்கி, கப்பல் எங்க? பறவைகள்லாம் எங்க? யாரையும் காணுமே, என்ன ஆச்சு? கேப்டன், ஒரு பெரிய பறவை வந்ததா எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அப்பன்னு பார்த்து ஒரு புயல் வந்தது, கப்பலையும் அடிச்சிட்டு போயிடுச்சு. நீங்க புயல் வந்ததை பார்க்கலையா? நானே பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். என்னது புயலா? நைட்டு சாப்பிட்டதுதான் ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே ஞாபகம் இல்லையே. பறவைகள் எல்லாரும் அவங்களோட காட்டுக்கு சந்தோஷமா வந்துட்டாங்க. ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அப்ப டூட்டு காக்கா என்ன சொல்லுச்சுன்னா, என்ன கிளவி, திரும்ப டூர் போலாமா? இப்படின்னு டூட்டு காக்கா லூனா பாட்டிய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தது. அந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தாலும் கடைசியா எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஒரு நாள் சோலைவனம் காட்டுல அம்முக்குருவி தானியங்களை தேடி பறந்து போயிட்டு இருந்தது. அப்போ அங்க ஒரு இடத்துல மரத்துல இருந்து பழங்கள் கீழே விழுந்தது. அத அம்முக்குருவியும் பார்த்துச்சு. அந்த பழங்களை சாப்பிடலான்னு போச்சு. பழங்களை எடுத்து சாப்பிடும்போது அங்க ஒரு மாயக்கல் இருந்துச்சு. என்ன இது? இந்த கல்லி என்னமோ மாதிரி வரைஞ்சிருக்கே, நல்ல அழகாவும் இருக்கு. சரி, நம்ம இதை எடுத்துட்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துக்கிட்டு ஆர்வத்தோட பறந்து போச்சு. அப்போ இந்த கல்லுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்னு அதோட மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு பறந்து போயிட்டு இருந்துச்சு. அம்முக்குருவியும் அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. நான் தானியங்களை தேடி போகும்போது எனக்கு இந்த கல்லு கிடைச்சிச்சு. ரொம்ப அழகா இருக்குல்ல? அம்முக்குருவியும் இந்த கல்லை எல்லா பறவைகள் கிட்டையும் காமிச்சிச்சு. எல்லா பறவைகளும் சேர்ந்து அந்த கல்லை பார்த்தாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அம்முக்குருவி, இது சாதாரண கல்லு கிடையாது, இது புதையல் எங்க இருக்குன்னு காட்டுற கல்லு. மீனுக்குருவி சொல்றது உண்மைதான். என்னோட சின்ன வயசுல இந்த கல்லை பத்தி எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. இந்த கல்லை வச்சிருக்கிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா பழங்காலத்து மன்னர் எல்லாரும் தன்னுடைய தங்க நிறைந்த பொற்காசுகள், வைரம், இன்னும் நிறைய பொருட்கள் எல்லாம் திருடர்களிடமிருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு கஜானாவை செஞ்சாங்க. அந்த கஜானுக்கு போற வழிதான் இந்த கல்லுல இருக்கு. உண்மையாவா லூனா பாட்டி? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, மன்னருக்கு கேட்டிருக்கு. அடிச்சா பாரு கஜானா புதையல். இந்த காடு என்ன விலைன்னு கேட்டு வைங்க, நாளைக்கு வந்து நான் வாங்கிக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு அம்முக்குருவியும் பறந்து தன்னுடைய வீட்டுக்கு சந்தோஷமா பறந்து போச்சு. அப்பாடி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். புதையல் இருக்கிற கல்ல ஃபர்ஸ்ட் பத்திரமா எடுத்து வைக்கணும். எங்க வைக்கலாம்? சரி, இந்த கபோர்ட்ல வைக்கலாம். அம்முக்குருவியும் நவரத்ன கல்லை லாக்கர்ல எடுத்து வச்சுட்டு தூங்க போச்சு. மறுநாள் சூரியன் உதயமாக ஆரம்பிச்சது. அம்முக்குருவியும் எழுந்து தன்னுடைய லாக்கர்ல இருக்கிற நவரத்ன கல்லை எடுக்க போச்சு. அப்ப லாக்கர் திறந்து இருக்கிறத பார்த்து ஷாக் ஆச்சு. ஐயோ, என்னோட நவரத்ன கல்ல யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நடந்ததை சொல்லி என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பறந்து போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நவரத்ன கல்ல காணோம். நீங்க தானே எடுத்தீங்க. நான் உங்ககிட்ட மட்டும்தான் இந்த நவரத்ன கல்ல பத்தி சொன்னேன், வேற யார்கிட்டயும் சொல்லல. நீங்க தானே எடுத்திருக்கணும். எடுத்திருந்தா கொடுத்துடுங்க. அந்த புதையல நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளீஸ் கொடுங்க. எனக்கு அழுகையா வருது. நான் எவ்வளவோ ஆசையா இருந்த தெரியுமா? வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஆகிடுச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க நீங்களே. அம்முக்குருவியே, நீ அழுகாத. நாங்க அந்த கல்லை எடுக்கல. நாங்க ஏன் உன்னோட நவரத்ன கல்லை எடுக்க போறோம்னு சொல்லு. அது உன்னுடைய புதையல். வேணும்னா இப்படி நடந்து இருக்கலாம். நம்ம பேசும்போது யாரோ ஒட்டு கேட்டு இருக்கலாம்ல, அவங்க தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். ஆமா, லூனா பாட்டி சொல்றது உண்மைதான். ஏன்னா நேத்து நைட் நாங்க அமரன் மூவியை பார்க்க போயிட்டோம். படம் நல்லா இருந்துச்சுன்னு செகண்ட் ஷோவும் பார்த்துட்டு இப்பதான் வரோம்.
நீங்க எடுக்கலனா வேற யார் எடுத்திருப்பா? வேற யார்கிட்டயும் இத பத்தி நான் சொல்லவே இல்ல. உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஆமா, டூட்டு காக்கா எங்க போச்சு? ஆளையே காணோம். தெரியல. செகண்ட் ஷோ பார்த்து முடிச்சிட்டு வரும்போது டூட்டு காக்காவோட வீடு பூட்டி இருந்தது. அது எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்கோன்னு நினைக்கிறேன். மீனுக்குருவி சொன்னதை கேட்டு வேற யாரோ தான் நவரத்ன கல்லை திருடி இருப்பாங்கன்னு அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப கவலையா பறந்து வீட்டுக்கு போச்சு. அதே சமயம் டூட்டு காக்காவும் ராணா கழுகும் அந்த நவரத்ன கல்லை திருடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆஹா, நாம இந்த நவரத்ன கல்லை திருடிக்கிட்டு வந்துட்டோம். நமக்கு தான் அந்த புதையல். இந்த புதையலை வச்சு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு டூர் ஒன்று போக போறேன். அப்புறம் அந்த குடிசை வீட்டை உடைச்சிட்டு ஒரு பெரிய வீடா கட்டி அதுல எல்லா இடத்துலயும் ஏசி போட போறேன். கார்ல ஏசி, பாத்ரூம்ல ஏசி, கண்ட இடத்துல எல்லாம் ஏசியா போட போறேன். 24 மணி நேரமும் இதுக்கப்புறம் ஏசி தான். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் வாங்கி குவிக்க போறேன். மீதி இருக்கிறத ஸ்விஸ் பேங்க்ல போட போறேன். ஆமா, நம்ம திருடுனது யாருக்குமே தெரியல. நம்ம இந்த புதையலை எடுத்த உடனே பாதியா பிரிச்சுட்டு உடனே இந்த காட்டை விட்டு போயிடலாம். நீ அமெரிக்காக்கு போய் செட்டில் ஆகிடு, நான் ஆப்பிரிக்காக்கு போய் செட்டில் ஆயிடுறேன். என்ன டீலா? நோ டீலா? இப்படின்னு பேசிட்டு டூட்டு காக்காவும் ராணா கழுகும் நவரத்ன கல்ல இருக்கிற வரைபடத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க. மலையை கடந்து, கடலை கடந்து, பல காட்டை கடந்து பயணம் செஞ்சாங்க. ரொம்ப சோர்வா கஜானா இருக்க இடத்த கண்டுபிடிச்சாங்க. அப்ப ராணா கழுகு இப்படி சொல்லுச்சு. ஏ டூட்டு காக்கா, அங்க பாரு, நம்ம கஜானா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா ஆமா, நம்ம கஜானா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த கஜானாவை எப்படி திறக்கிறது? எனக்கு ஒரு ஐடியா. நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த கல்லை நகர்த்துவோம். என்ன, சரியா? வா, கல்லை நகர்த்துவோம். 2 பேரும் சேர்ந்து அந்த கல்லை நகர்த்த மாத்தி முயற்சி செஞ்சாங்க. ஆனா கல்லை நகர்த்தவே முடியல. டூட்டு காக்காவும் வேகமா அந்த கல்லுக்கு மேல வந்து மோதும் போது அங்க இருந்த சின்ன கல்லுக்கு மேல விழுந்தது. அப்ப உடனே கஜானாவும் திறந்தது. இந்த சின்ன கல்லு தான் சாவின்னு டூட்டு காக்காக்கும் ராணா கழுகுக்கும் தெரியல. கல்லு மேல மோதிக்கிட்டதுனாலதான் கஜானா திறந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போனாங்க. புதையலை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் மாறி பறந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப டூட்டு காக்கா இப்படி சொல்லுச்சு. எவ்வளோ தங்கம் இங்க பாரு. எனக்கு முன்னாடி எவ்வளவு தங்கம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. தங்கம் மட்டுமா இருக்கு, பயிரம், முத்து மாலை, காசு மாலைன்னு வகையா இருக்கு. இதுல எதை முதல்ல எடுக்கிறதுனே தெரியலையே. ஆமா, இத பார்க்கும்போது தலை சுத்துது. நான் இந்த உலகத்துல தான் இருக்கேனா? இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போலாம். அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. இந்த மாதிரி பேசிக்கிட்டு புதையலை சின்ன பையில எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் சூரியன் உதயம் ஆச்சு. அப்ப ராணா கழுகும் டூட்டு காக்காவும் கட்டி வச்சிருந்த மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினாங்க. அப்போன்னு பார்த்து குகை மூடி இருந்துச்சு. இவங்க 2 பேருமே மாறி குகையை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணியும் கஜானா திறக்கல. முட்டி இவங்க 2 பேருமே டயர்ட் ஆயிட்டாங்க. என்னடா இது, எவ்வளவு முட்டியும் திறக்கவும் முடியல. நம்ம எப்படிடா வெளியே போக போறது? நம்ம வெளியே இருக்கும்போது இப்படிதானே நான் பண்ணோம், அப்போதானே திறந்துச்சு. இப்போ ஏன் திறக்க மாட்டேங்குது? என்னன்னே புரியலையே. ஐயோ, போச்சு நல்லா மாட்டிக்கிட்டோம். அமெரிக்கா, சுவிட்சர்லாண்டுன்னு என்னென்னமோ கனவு கண்டோமே, எல்லாம் பாலா போச்சு. உள்ளே இருந்து சாக போறோம் அப்படின்னு டூட்டு காக்காவும் ராணா கழுகும் ரொம்ப பயத்தோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டு இருந்தாங்க. அதே சமயம் லூனாபட்டி, மீனுக்குருவி இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அம்முக்குருவியும் வந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்றீங்க? நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இனிமே எதையும் நான் நினைக்க போறது இல்ல. உங்க கூட ஜாலியா இருக்கலான்னு வந்தேன். ஆமா, ரொம்ப நேரமா டூட்டு காக்காவை காணுமே, இன்னுமா வரல? யார கேக்குறா? டூட்டு காக்காவையா? அவன் எங்க போனானே தெரியல. நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அவன் எங்க போனானே தெரியல. எனக்கு என்னமோ டூட்டு காக்கா மேலதான் டவுட்டா இருக்கு.
ஏன்னா அவனை தானே காணோம். லூனா பாட்டி சொல்றதும் கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா நேத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த டூட்டு காக்கா அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. அந்த நவரத்தின கல்லு தான் தொலைஞ்சிடுச்சு. நாம எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? அம்முக்குருவி, நீ கவலைப்படாத. நேத்து நீ கல்ல காமிச்சல்ல, அந்த வரைபடம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன், வாங்க போகலாம் இப்படின்னு எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டு கஜானா இருக்க இடத்துக்கு போனாங்க. அதே மாதிரி மலையை கடந்து, காடுகளை கடந்து, கடலை கடந்து கஜானா இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஜானா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆமா, இந்த கஜானாவை எப்படி திறந்து உள்ள போக போறோம்? கஜானா இங்க இருக்குன்னா இந்த கஜானாவை திறக்கிற சாவி இங்க எங்கேயோ தான் இருக்கும். சீக்கிரமா தேடுங்க. லூனா பாட்டி சொல்றது கரெக்ட் தான். சாவி இங்கேயும் எங்கேயோ தான் இருக்கும், வாங்க தேடலாம். கஜானா திறக்கிற சாவிய எல்லா பறவைகளும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மீனுக்குருவி ஒரு கல்லை பார்த்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்லு தான் கஜானாவை திறக்கிற சாவி. மீனுக்குருவி கஜானா திறக்கிற சாவியை கண்டுபிடிச்சிருச்சு. அந்த கல்லை அழுத்தும் போது கஜானா திறந்துச்சு. அப்ப உள்ள இருந்து ராணா கழுகும் டூட்டு காக்காவும் வெளியே வந்தாங்க. அப்ப எல்லா பறவைகளும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. டூட்டு காக்காவும் ராணா கழுகும் சேர்ந்துதான் இந்த அம்முக்குருவி மேல பொறாமப்பட்டு திருடிட்டாங்கன்ற உண்மையை எல்லா பறவைகளுக்கும் தெரிய வந்தது. டூட்டு காக்காவையும் ராணா கழுகையும் மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சாங்க. பலி தாங்க முடியாம ராணா கழுகும் டூட்டு காக்காவும் பறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் சேர்ந்து அந்த நவரத்தின கல்ல அம்முக்குருவி கிட்டேயே கொடுத்தாங்க. இத பார்த்து அம்முக்குருவியும் சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. இப்படியே இந்த நாளும் சந்தோஷமா கழிந்தது. அம்முக்குருவி, நான் போய் தானியங்களை எடுத்துக்கிட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் என்னோட பசங்களை பார்த்துக்கோ. சரி, கொஞ்சம் சீக்கிரமா வா, நானும் தானியங்களை எடுக்க போகணும். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணம்மா சீரியல் போட்டுடுவான். அதனால நீ சீக்கிரமா வந்துடு. ஆமா, நானும் அந்த கண்ணம்மா சீரியலை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பிக் பாஸையும் பார்க்கணும். சீக்கிரமா வந்துடுறேன். மீனுக்குருவி அம்முக்குருவி கிட்ட சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்பி போச்சு. அப்ப மீனுக்குருவி, என்னடா இது, வானம் மேகமூட்டமா இருக்கு, மழை வரும் போலயே, நம்ம சீக்கிரமா தானியங்களை எடுத்துக்கிட்டு கிளம்பணும். மழை வந்தா கரண்ட்டும் போயிடும், கரண்ட் போச்சுன்னா சீரியலை பார்க்க முடியாது. தானியங்கள் கிடைச்சதும் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் இப்படின்னு தனக்குள்ள யோசிச்சுக்கிட்டு கோதுமை இருக்கிற இடத்துக்கு வந்தது. வேகமா காத்து வீசினதுனால பயிர்கள் அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்ப மீனுக்குருவி தானியங்களை பார்க்கும்போது இந்த கோதுமையை சமைக்க ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சது. சரி, நம்ம வேற இடத்துக்கு போய் கோதுமைகளை எடுத்துக்கிட்டு வரலாம், அப்பதான் சீக்கிரம் சமையல் ஆகும், சீரியலும் பார்க்கலாம். அங்கிருந்து பறந்து தானியங்களை தேடி போகும்போது அங்க இருக்கிற ஒரு இடம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா மீனுக்குருவிக்கு அது தெரியாது, அது கழுகுங்களோட இடம்னு. அப்பன்னு பார்த்து மழையும் வேகமா வந்தது. அப்ப ஒரு சின்ன கழுகோட குரல் கேட்டுச்சு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க யாராவது. எங்க இருந்து அந்த சவுண்ட் கேக்குது? யார் கத்துறாங்க? யாரோ ஆபத்துல இருக்கிற மாதிரி இருக்கே. இந்த பக்கம் தான் அந்த குரல் கேக்குது, இந்த திசையை நோக்கி போகலாம். நீ கத்துறது யாருக்கு அதுக்கும் கேட்காது. உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் வேட்டையாடுறதுக்கு ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. வரத்துக்கு எப்படி பார்த்தாலும் 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் ஆகும். நான் அதுக்குள்ள ஒன்று ஆயில் தடவி மசாலா போட்டு ஷவர்மாவா சாப்பிட்டு எப்பவுமே விட்டு இருப்பேன். இல்ல இல்ல, நீங்க என்ன சாப்பிடக்கூடாது. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. நான் விளையாட போகணும். அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. நான் உங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். அட, என்ன இது, நாகராஜா குட்டி கழுகு கிட்ட என்ன பண்ணுது? ஒருவேளை குட்டி கழுக சாப்பிட போகுதோ இப்படின்னு நினைச்சுக்கிட்டு குட்டி கழுக காப்பாத்தலான்னு போச்சு. நாகராஜா, என்ன பண்றேன்னு உனக்கு புரியுதா? இது யாரோட குட்டின்னு தெரியுமா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, இங்க இருந்து உடனே கிளம்புங்க. ஏய் மீனுக்குருவி, என்ன ஓவரா பேசுற? எனக்கு நல்லாவே இது யாருன்னு தெரியும். உனக்கு தான் நான் யாருன்னு தெரியல. உங்க அம்மா அப்பா வரத்துக்குள்ள நீ போயிடு, இல்லைன்னா உன்னை 65 பண்ணி சாப்பிட்டுடுவேன். நானே காலையில இருந்து சாப்பிடாம பசியோட இருக்கேன்.
ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. நானே ரொம்ப ஆசையா இருக்கேன் ஷவர்மா பண்ணி சாப்பிடணும்னு. நீயே வந்து கேக்குற. எனக்கு ஷவர்மாவும் ஓகே தான், 65யும் ஓகே தான். இதுல எதை முதல்ல சாப்பிடணும்னு நீயே சொல்லு. என்னடா இது, இந்த நாகராஜா கிட்ட இருந்து குட்டி கழுக காப்பாத்தலான்னு பார்த்தா இவன் என்னடானா என்னை 65 பண்ணி சாப்பிட போறேன்னு சொல்றான். இவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். ஹே நாகராஜா, உனக்கு விஷயமே தெரியாதா? நான் இப்பதான் அவங்கள பார்த்தேன். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால எல்லா காட்டுக்கும் லீவு. இன்னைக்கு வேட்டையாட முடியாதுன்னு போனவங்க எல்லாம் திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேற பசியா இருப்பாங்க. உன்னை பார்த்தாங்க, அவ்வளோதான். உன்னை தான் 65 பண்ணியும் ஷவர்மா பண்ணியும் சாப்பிடுவாங்க. ஒழுங்கா நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என்னது, இப்பதான் பாத்தியா? திரும்ப வராங்களா? ஐயோ, என்ன அவங்க பார்த்தாங்க, 65யும் இல்ல ஷவர்மாவும் இல்ல, கொத்து பரோட்டா போட்டு சாப்பிட்டுடுவாங்க சொல்லிட்டு பயந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. என்ன இந்த நாகராஜா இந்த பக்கம் வந்துக்கிட்டு போறான்? குட்டி கழுகு வேற தனியா வீட்டுல இருக்குமே. நாகராஜா குட்டி கழுக சாப்பிட்டு இருக்குமோ? நாகராஜா மட்டும் என்னோட குட்டிய சாப்பிட்டு மட்டும் இருக்கட்டும், அவனை ஒரு வழி பண்ணிடுவேன். ஐயோ, சீக்கிரமா போகணும். ரொம்ப நன்றி ஆண்டி, நீங்க வரலனா என்னை அந்த நாகராஜா சாப்பிட்டு இருப்பாரு. நல்ல வேளை, கடவுள் மாதிரி வந்து என்னைய காப்பாத்திட்டீங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். அது எல்லாம் ஒண்ணும் இல்லை குட்டி, நீ கத்துனதுனால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைனா நான் தானியங்களை தேடி எடுத்துக்கிட்டு என்னோட வீட்டுக்கு போயிருப்பேன். ஆமாம், உங்கள் அம்மா அப்பா எங்கே போயிருக்காங்க? எப்போ வருவாங்க? சரி, பத்திரமா இங்கேயே இரு, நான் போயிட்டு வரேன். ஆண்டி, நீங்கள் போகாதீங்க. எனக்கு அப்பா கிடையாது. அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அம்மா தான் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா வர வரைக்கும் என் கூடவே இருங்க. நீங்கள் போன பிறகு நாகராஜா வந்துட்டாருன்னா நான் என்ன செய்வேன்? நீங்கள் போகாதீங்க ஆண்டி, ப்ளீஸ். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு தானியம் எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன். அவங்க ரொம்ப நேரமாக பசியாக இருப்பாங்க. நான் போனாதான் அவங்க சாப்பிட முடியும். நீ வேற அப்பா இல்லைன்னு சொல்லிட்ட. சரி, உங்கள் அம்மா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். மீனுக்குருவி போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆளையே காணோம். குழந்தைங்க வேற பசியோட இருக்காங்க, சீரியல் வேற போட போறாங்க. நான் என்ன செய்யறது? அம்மா, எனக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு வேணுமா? எனக்கு பசி எடுக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்க சோனு. மீனு ஆண்டி தானியங்களை எடுத்துட்டு வர போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே நம்ம சாப்பிடலாம். அப்போ மில்லி கழுகும் அந்த இடத்துக்கு வந்தது. அம்மா, இங்க வந்துட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? குட்டி கழுகும் நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லுச்சு. இவங்க தான் அந்த நாகராஜா கிட்ட இருந்து காப்பாத்தினதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. ரொம்ப நன்றிங்க. நீங்க இல்லைன்னா என் பையனை நான் பார்த்துருக்கவே முடியாது. இவங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவர் போன பிறகு இவன் தான் எனக்கு எல்லாமே. என் உயிரே இவன் தான். நல்ல வேலை, கடவுள் தான் உங்களை அனுப்பியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. ஆமா, உங்க பேரு என்ன? எங்க இருந்து வரீங்க? என்னோட பேரு மீனு. நான் சோலைவனம் காட்டுல இருந்து வரேன். என்னோட பசங்களுக்கு தானியத்தை தேடி இந்த பக்கமா வரும்போது குட்டி கழுகு கத்திக்கிட்டு இருந்தது. அதை கேட்டுதான் இந்த பக்கமா வந்தேன். அப்படியா? ஆனா இது கழுகுங்க இருக்கிற இடம். உன்னை பார்த்தா எல்லா கழுகுகளும் வந்துடும். அது உனக்கு தான் ஆபத்து. நான் தானியங்களை தேட தான் வந்தேன். ரொம்ப டைம் ஆச்சு. என்னோட பசங்க பசியோட இருப்பாங்க. நான் போயிட்டு வரேன். இரு மீனுக்குருவி, நான் உன் கூட வரேன். உனக்கு பாதுகாப்பா இருக்கும். மீனுக்குருவி, உன்னோட இடத்துக்கு வந்துட்டோம். சரி, வரேன். நீ செஞ்ச உதவிய மறக்க மாட்டேன். மில்லி கழுகும் மீனுக்குருவிய பத்திரமா அதோட எல்லையை கடந்து விட்டது. அங்கிருந்து கிளம்பி மீனுக்குருவியும் அம்முக்குருவி வீட்டுக்கு வந்துச்சு. அம்முக்குருவி கிட்ட சாரு கேட்டுட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அது எடுத்துட்டு வந்த பாதி தானியங்களை அம்முக்குருவி கிட்ட கொடுத்துட்டு அதோட வீட்டுக்கு போச்சு. வாங்க, நம்ம சாப்பிட்டு கண்ணம்மா சீரியலை பார்க்கலாம். பசங்களா, உங்களை விட்டு எப்போதும் நான் பிரிய மாட்டேன். நம்ம எப்போதும் சேர்ந்தே இருப்போம், சரியா? ஏன்னா மில்லி கழுகு உணவை தேடி போனது. அதனாலதான் நாகராஜா குட்டி கழுக சாப்பிட வந்துச்சு. அதனால நான் இனிமேல் உங்களை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன். மறுநாள் காலையில சூரியன் உதயமாச்சு.
அப்ப அம்புக்குருவி தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு மீனுக்குருவி வீட்டுக்கு வந்துச்சு. அம்புக்குருவி மீனுக்குருவி கிட்ட அதோட பையனை பாத்துக்கோ சொல்லிட்டு தானியங்களை தேடி எடுத்துட்டு வர்றதுக்காக காட்டுக்குள்ள போச்சு. இங்க பாருங்க குட்டி பசங்களா, நான் உங்களுக்கு சமோசா கொண்டு வந்திருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு அமைதியா உங்களோட ஹோம்ஒர்க்க பண்ணிட்டு இருங்க. நான் போய் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரேன், சரியா? அம்மா, நாங்க 2 பேரும் ஃப்ரைடேவே ஹோம்ஒர்க்க முடிச்சிட்டோம். நாங்க போய் வெளியே விளையாடட்டுமா அம்மா? ஆமா ஆண்டி, நான் கூட ஃப்ரைடேவே ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன். நானும் இவங்க கூட சேர்ந்து வெளியே போய் விளையாடவா ப்ளீஸ்? சரி, நீங்க வெளியே போய் விளையாடுங்க. ஆனா ரொம்ப தூரம் போக கூடாது. அந்த பெரிய மரம் வரைக்கும் தான் போகணும். நான் எப்போ கூப்பிட்டாலும் உடனே வந்துடணும், சரியா பசங்களா? இப்படின்னு எல்லா குட்டிகளும் மீனுக்குருவி கொடுத்த சமோசாவை சாப்பிட்டுட்டு வெளியே போய் விளையாட ஆரம்பிச்சாங்க. நம்ம என்ன விளையாடலாம்? கிரிக்கெட் விளையாடலாம். ஏன்னா அம்மா அந்த பெரிய மரம் வரைக்கும் தான் விளையாட சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம போய் விளையாடலாம். ஹே, நம்ம ஸ்கூல்ல ஜனவரி மந்த்ல ரிபப்ளிக் டே வரப்போகுது. அதுல ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் இருக்கு. அதுக்கு நம்ம இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடியும். நம்மளோட கேங் தான் ஜெயிக்கணும். வாங்க நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஆமா, பாபு சொல்றதும் கரெக்ட் தான். இந்த வாட்டி எப்படியாவது பிளாக் டீமை தோக்கடிச்சு நம்ம டீம் தான் ஜெயிக்கணும். ஆனா அம்மா அந்த பெரிய மரம் வரைக்கும் தானே போக சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மீனு ஆன்ட்டி கிட்ட நான் பேசிக்கிறேன். மீனு ஆன்ட்டி கூட ஓகே தான் சொல்வாங்க. அப்பனா சரி, எப்படியாவது பிளாக் டீமை வின் பண்ணி கப்பா அடிக்கணும். கப்பு முக்கியம் பிகிலு. வாங்க நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். சீனக்குருவி, பாபு குருவி, பிங்கி இவங்க எல்லாரும் காம்படிஷனுக்காக பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப பாபு குருவி ரெடி ஸ்டெடி 1 2 3 கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பறக்க ஆரம்பிச்சாங்க. பாருங்க பாருங்க, நான் எவ்வளவு வேகமா போகிறேன் பாருங்க, ஏ ஜாலி அப்படின்னு பாபு குருவி வானத்துல வேகமா பறக்க ஆரம்பிச்சது. சீக்கிரமா வாங்க, நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா பறக்குறீங்க? இப்படிலாம் பறந்தா நம்ம கப்பா அடிக்க முடியாது. என்னைய பாருங்க, நான் எவ்வளவு வேகமா பறக்குறேன்னு என்ன பார்த்து கத்துக்கோங்க. இப்படியே ஆணவத்தோடு பாபு குருவியும் வேகமா பறந்துகிட்டு இருந்தது. ஆனா பிங்கியும் சீனுக்குருவியும் பாபுவோட வேகத்துக்கு போட்டி போட முடியல. அப்ப சீனுக்குருவி இப்படி சொல்லுச்சு, பாபு நில்லு, நம்ம காட்டு எல்லைய தாண்டி போகிற, நீ அங்க போகாத, அது கழுகு இருக்கிற இடம். நில்லு நில்லு நில்லுடா பாபு. எவ்வளவு சொல்லியும் பாபு குருவி வேகமா கழுகுங்க இருக்கிற இடத்துக்கு போச்சு. அப்ப வேகமா போகும்போது அங்க இருக்கிற மரத்துல மோதி கீழே விழுந்துச்சு. அப்ப பின்னாடியே வந்த பிங்கியும் சீனுக்குருவியும் பாபு குருவிய பார்த்து இப்படி சொன்னாங்க, ஹே பாபு, எழுந்துரு, உனக்கு என்ன ஆச்சு? நான் அப்பவே சொன்னேன் வேகமா போகாதன்னு. என் பேச்ச கேட்டியா? எவ்வளவு எழுப்பியும் பாபு குருவி எழுந்துக்கவே இல்ல. சீனுக்குருவியும் பிங்கியும் வேகமா பறந்து வீட்டுக்கு போனாங்க. சீனு, எங்க போனீங்க? எவ்வளவு நேரம் ஆளையே காணோம். ஆமா, பாபு எங்க? ஏன் சீனு நீ அழுகுற? அம்மா, ரிபப்ளிக் டேக்கு பிராக்டிஸ் பண்ணலாம்னு ரன்னிங் ரேஸ் வச்சுக்கிட்டோம். அப்ப பாபு வேகமா பறந்து நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம கழுகுக இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். அங்க ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்துட்டான். நாங்க எவ்வளவோ எழுப்பியும் எழுந்துக்கல. என்னது, கழுகு இருக்கிற இடமா? வாங்க சீக்கிரம் போய் பார்க்கலாம். அவனை எப்படியாவது காப்பாத்தணும். அதே சமயம் பில்லி கழுகு இறைய தேடி வானத்துல பறந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்ப பாபு குருவி மயங்கி இருக்கிறத பார்த்தது. அப்ப பாபு குருவி கிட்ட போச்சு. என்ன இது, ஒரு குருவி மயக்கத்துல இருக்கு, கால்ல வர அடிபட்டு இருக்கு. இந்த குருவியை கொண்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கலாம். அப்ப தானியங்களை எடுத்துக்கிட்டு அம்புக்குருவி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தது. அப்ப மீனுக்குருவிய பார்த்தது. ஏ மீனுக்குருவி, நீ என்ன பண்றீங்க? என்ன ஆச்சு? எல்லாரும் எங்க போறீங்க? ஆமா, பாபு எங்க? அம்முக்குருவி, பாபு வேகமா பறந்து கழுகு இருக்கிற இடத்துக்கு போயிட்டான். என்னது, பாபுவா? என்ன சொல்றீங்க? நான் உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன். இப்ப என்னோட பையன் கழுகு கிட்ட மாட்டிக்க போறான். அம்முக்குருவியும் அழுதுகிட்டே பாபுவை தேடி எல்லாரும் போனாங்க. கழுகுக இருக்கிற இடத்துக்கு போனாங்க. ஆனா அங்க பாபு குருவிய காணோம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பையனை வளர்த்தேன். இப்ப பாரு, என் பையன் செத்துட்டான். நான் எவ்வளவு பத்திரமா மீனுக்குருவியோட பசங்களை பாத்துக்கிட்டேன். ஆனா என்னோட பையனை மட்டும் அவ கழுகு கிட்ட கொடுத்துட்டா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்.
அவளுடைய பசங்களை இதே மாதிரி கழுகு கிட்ட கொடுக்க போறேன். இப்படின்னு தன்னுடைய மனசுல பஞ்சத்தை வச்சுக்கிட்டு மீனுக்குருவி வீட்ல இல்லாத நேரமா பார்த்து மீனுக்குருவி வீட்டுக்கு போச்சு. சீனோ, பிங்கி, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? அம்மா அங்க வாங்கி வச்சிருக்காங்க. ஆமா அத்தை, எனக்கும் வேணும். அப்ப வாங்க போகலாம் அம்மா கிட்ட. இப்படின்னு போய் சொல்லி சீனுக்குருவியையும் பிங்கியையும் கழுகு இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. அப்போ ஒரு மரத்துல உட்காந்து அம்முக்குருவி இப்படி சொல்லுச்சு. பசங்களா, நீங்க 2 பேருமே இங்கேயே இருங்க, நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். இப்படின்னு சொல்லிட்டு அம்முக்குருவி கழுகு இருக்கிற இடத்துக்கு போச்சு. அம்முக்குருவி, நீ என்ன பண்ற இங்க? அது இருக்கட்டும் விடு. அங்க 2 குருவி இருக்கு, நீ போய் அதை சாப்பிடு. என்னது 2 குருவியா? இன்னைக்கு நல்ல வேட்டை தான் போ. ஒரு நிமிஷம் இரு, அந்த குருவிகளை சாப்பிடும்போது ரசிச்சு ருசிச்சு சாப்பிடு, சரியா? அம்முக்குருவி மில்லி கழுகு கிட்ட மீனுக்குருவியோட பசங்களை சாப்பிட சொல்லி வற்புறுத்தி மில்லி கழுக குருவிங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சது. மில்லி கழுகும் குருவிங்களை சாப்பிட போச்சு. என்ன பசங்களா, தனியா இருக்கீங்க? உங்களுக்கு பயமா இல்லையா? ஏதாவது கழுகு வந்து உங்களை சாப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? நானும் ஒரு கழுகுதான் அப்படின்னு சொல்லி மில்லி கழுகு பசங்க கிட்ட போச்சு. அப்ப பிங்கி இப்படி சொல்லுச்சு. கழுகு ஆண்டி, எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க, எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. என்னது அம்மாவா? உங்களோட அம்மா பேரு என்ன? அம்மா பேரு மீனுக்குருவி, நாங்க சொலைவனம் காட்டுல இருந்து வரோம். பசங்க மீனுக்குருவி பேரை சொன்ன உடனே மில்லி கழுகு யோசிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் மில்லி கழுகுக்கு எல்லாமே தெரிய வந்தது. என்னது மீனுக்குருவியா? என்னோட பையனை மீனுக்குருவி தான் காப்பாத்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும், எங்க அம்மா சொல்லிருக்காங்க நாகராஜா கிட்ட இருந்து குட்டி கழுக காப்பாத்துனாங்கன்னு. மில்லி கழுகு இவங்க மீனுக்குருவியோட பசங்கன்னு தெரிஞ்சதும் அங்க இருந்து கிளம்பி அம்முக்குருவி கிட்ட போச்சு. மில்லி கழுகு, நீ அவங்கள சாப்பிட்டியா? எப்படி இருந்துச்சு? ஆமா சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, நீ ஏன் அவங்கள சாப்பிட சொன்ன? அம்முக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் மில்லி கழுகு கிட்ட சொல்லுச்சு. அந்த குருவி உன்னோட பையனா? என் கிட்ட தான் இருக்கான். அதுக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னு டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போனேன். என்ன, என் பையன் உயிரோட இருக்கானா? நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த பசங்களை என்ன பண்ண? சாப்பிட்டியா சொல்லு. இல்ல அவங்க மீனுக்குருவி பசங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. மீனுக்குருவி மட்டும் இல்லனா என்னோட பையன் நாகராஜா கிட்ட மாட்டி செத்து போயிருப்பான். மீனுக்குருவி பண்ண உதவினாலதான் இப்ப என்னோட பையன் உயிரோட இருக்கான். இப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மீனுக்குருவியும் அவங்களோட பசங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க. அம்முக்குருவியோட குழந்தையும் வந்துச்சு. அம்முக்குருவி பாபு குருவிய பார்த்ததும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துச்சு. மீனுக்குருவி, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்குறேன், என்னைய மன்னிச்சிடு மீனுக்குருவி. இப்படின்னு அம்முக்குருவி தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மீனுக்குருவி கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. மீனுக்குருவியும் அம்முக்குருவிய மன்னிச்சிடுச்சு. எல்லாரும் அவங்க குழந்தைங்களோட சந்தோஷமா இருந்தாங்க. இப்படியே அந்த நாளும் கழிந்தது. சோலைவனம் இருக்கிற இடத்துல 23ஆம் புலிகேசி ராஜா தன்னுடைய அரண்மனையில எல்லா அமைச்சரையும் கூட்டி காட்டுடைய வளர்ச்சிய பத்தியும் மக்கள் சந்தோஷத்தை பத்தியும் அமைச்சர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப டூட்டு காக்காவும் கிக்கோக்கிளியும் அவங்களுடைய பிரச்சனைய சொல்ல வந்தாங்க. ராஜா, இந்த கிக்கோ என்ன சொல்றான்னு கேளுங்க. இவன் என்ன ஏமாத்துறான், நான் கொடுத்த காசை இல்லன்னு சொல்றான். என்ன அமைச்சரே, இப்பதான் கேட்டேன் எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு. அதுக்குள்ள சண்டைன்னு 2 பேர் வந்து நிக்கிறாங்க. நீங்க என்னதான் வேலை செய்யறீங்கன்னு தெரியல, ஆனா மாசம் கரெக்டா சம்பளம் மட்டும் வாங்கிக்கிறீங்க. இதுல பொங்கல் போனஸ் வேற கேக்குறது. காலையில 9:10க்கு வேலைக்கு வருவது, மாலை 5 மணி ஆனா வீட்டுக்கு போக வேண்டியது. இடையில 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேற. கேட்டா அரசாங்க உத்தியோகம்னு வெளியே பீத்தி கொள்வது. உங்களை வச்சு இந்த காட்டை எப்படிதான் காப்பாத்த போறேன்னு தெரியல. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்பதான் யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியும். கிக்கோ, நீ சொல்லு முதல்ல. எனது அருமை 23ஆம் புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. நான் சொல்றதுதான் உண்மை, என்னோட பக்கம் தான் நியாயம் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு ஆயில் ஷாப் வச்சிருக்கேன். பூந்தமல்லி காட்டுல என்னுடைய பிசினஸ் ஆன்லைன்லயும் ஷாப் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் ஷாப் பண்ணிக்கலாம். என்னுடைய வெப்சைட் www.kikko.com. அதுல போனீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்
ஃப்ரீ டெலிவரியும் இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா என் பொண்டாட்டி மீன் வாங்கிட்டு வாங்க மாமா, நான் மீன் குழம்பு வைக்கிறேன்னு ஆசையா என்கிட்ட சொன்னா. என் பொண்டாட்டி ஆசையா கேக்குறாளேன்னு நானும் மீனை வாங்கி ஆசையா ஒரு பையில போட்டு கடையில வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு டூட்டு காக்கா வந்துச்சு. என்னைக்கோ நல்லா இருக்கியா, பிசினஸ்லாம் எப்படி போகுது, ஆன்லைன் ஷாப்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டுச்சு. நானும் நல்லாதான் போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப டூட்டு காக்கா, சரி நீ 1 லிட்டர் ஆயில கொடு, என் பொண்டாட்டி ரசம் வச்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போறான்னு சொன்னா. அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்தான். நானும் காசை வாங்கிக்கிட்டு ஆன்லைன்ல யாராவது ஆர்டர் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணலான்னு போனேன். அப்ப டூட்டு காக்கா என்னோட கடையில இருக்கிற பையை எடுத்துக்கிட்டு போச்சு. என் பொண்டாட்டிக்கு ஆசையா வாங்கின மீன் அதுலதான் இருக்கு. ஏ டூட்டு காக்கா நில்லு, என்னோட பையை எதுக்கு எடுத்துட்டு போறேன்னு என்னோட பைய கொடுன்னு கேட்டேன். அதுக்கு டூட்டு காக்கா, ஹே ஒழுங்கா வழிய விடு, இல்லன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுச்சு. என்ன இந்த கிக்கோ, என்ன ரொம்ப புகழ்ந்து பேசுறான்? ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ? இவனுடைய வெப்சைட்ல ஆர்டர் பண்ணா 20% டிஸ்கவுண்ட்னு சொல்றான், ஃப்ரீ டெலிவரி வேற சொல்றான். ஆர்டர் பண்ணுவோமா? சரி டூட்டு காக்கா என்ன சொல்றான்னு கேட்போம், அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏ டூட்டு காக்கா, இப்போ நீ என்ன ஆச்சுன்னு சொல்லு. வண்டர் மன்னா, இவன் சொல்றது எல்லாம் பொய். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். நானும் அந்த புதுமல்லி ஃபிஷ் மார்க்கெட்ல கடை ஒன்று வச்சிருக்கேன். நானும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றேன். என்கிட்ட ஆன்லைன் டெலிவரியும் இருக்கு, ஃப்ரீ டெலிவரியும் இருக்கு. என்னோட வெப்சைட் www.tutu.com. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் என்னுடைய ஃபிஷ் மார்க்கெட்ல ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோட பொண்டாட்டி ஃபோன் பண்ணி, மாமா உங்க மேல சந்தேகப்பட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா. நானும் அவகிட்ட, நான் தான் அப்பவே சொன்னலம்மா, நான் அந்த பொண்ணு கிட்ட பேசலன்னு, நீ தான் என்ன நம்பல. உன்னோட ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு என்னைய தெரு தெருவா ஓட விட்டு அடிச்சியம்மா. எனக்கு ஒரு வாரமா எவ்வளோ உடம்பு வலி தெரியுமா? சரி மாமா அதை விடுங்க, நான் உங்களுக்கு மட்டன் சூப்பும் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு ஆயில் தான் இல்ல, ஃபிஷ்ஷும் காலி ஆகிடுச்சு. நீங்க ஆயில் கடைக்கு போய் 1 லிட்டர் ஆயிலும் கடையில இருக்கிற ஃபிஷ்ஷும் எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஆசையா செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான். நானும் என் பொண்டாட்டி ஒரு வாரம் கழிச்சு பேசிட்டாளேன்னு சந்தோஷப்பட்டு ஆசையா மீனெல்லாம் கட் பண்ணி ஒரு பையில வச்சுக்கிட்டு இன்னொரு பையில ஆயில வாங்கலான்னு நினைச்சு 2 பைய எடுத்துக்கிட்டு ஆயில் ஷாப்புக்கு வேகமா போனேன். அப்ப கிக்கோ கிளி, என்னப்பா உன்னோட பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது, ஆன்லைன் ஷாப்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டான். நானும் நல்லா தான் போகுதுன்னு சொன்னேன். என்னோட பொண்டாட்டி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறாளாம், அதுக்கு தான் நான் எண்ணெய் வாங்க வந்தேன். சரி 1 லிட்டர் எண்ணெய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு காசையும் கொடுத்து எண்ணெயை வாங்கி நான் 2வது பையில போட்டு 2 பைய எடுத்துட்டு போனேன். இவன் என்னடானா என்னோட பைய கொடுன்னு சண்டை போட்டு மிரட்ட பாக்குறான். என்னடா இது, மாறி மாறி டிஸ்கவுண்ட் கொடுக்கறானுங்க, எந்த ஆஃபரை முதல்ல எடுக்கிறதுனே தெரியலையே. சரி இந்த பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருந்தா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் யாரு குற்றவாளின்னு. இல்லம்மா, என்னோட ஃபிஷ் மார்க்கெட்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல. இன்னைக்கு தான் சர்வீஸ் மேன் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இல்ல என்னோட அருமை புலிகேசி மன்னரே, என்னோட ஆயில் ஷாப்ல இருக்கிற சிசிடிவி கேமரா கரண்ட் போனதுனால ரெக்கார்ட் ஆகியிருக்காது. இவனுங்க ப்ரூஃப் இருந்தாலே கண்டுபிடிக்க மாட்டானுங்க, இதுல ப்ரூஃப் வேற இல்லையா? என்ன செய்ய போறாங்களோ இவனுங்க, கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஆஃபர் வேற முடிஞ்சிரும் போலயே. சரி நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் என்னுடைய அமைச்சர்களிடம் பேசிட்டு முடிவு சொல்றேன் அப்படின்னு புலிகேசி மன்னர் தன்னுடைய அமைச்சர்கள் கிட்ட கலந்து ஆலோசனை செய்ய ஆரம்பிச்சாரு. லூனா அமைச்சரே, இவ்வளவு நேரம் கதை கேக்குற மாதிரி கேட்டீங்களே, இப்ப சொல்லுங்க யாரு குற்றவாளின்னு. ரொம்ப நேரமா எதையோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க. அது இல்ல மன்னா, நேத்து ஒரு Dress ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன், அது இன்னும் வரல, அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுடைய ஆன்லைன் பர்ச்சேஸ பத்தி கேட்கல, உங்களுடைய கேஸ பத்தி கேட்டேன். நீங்க யோசிக்கிறத பார்த்து இந்த கேஸையே முடிச்சிடுவீங்கன்னு பார்த்தேன். நீ சரியான மங்குடி அமைச்சரா இருக்கிற, இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிடு. மன்னிச்சிடுங்க மன்னா, எனக்கு என்னமோ இந்த டூட்டு காக்கா மேலதான் டவுட்டா இருக்கு. ஆமா டவுட்டா இருக்கா? முன்னெல்லாம் அமைச்சரா ஆக்குனவரு என்னதான் சொல்லணும்.
நீ மங்குனி அமைச்சர்னு மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிற. புலிகேசி மன்னர் லூனா அமைச்சரிடம் கேட்ட பிறகு அம்முக்குருவி அமைச்சரிடம் கேட்க ஆரம்பிச்சாரு. இல்ல மன்னா, லூனா அமைச்சர் சொல்றது தவறா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ கிக்கோ கிளி சொல்றது பொய்ன்னு தெரியுது, ஆனா ப்ரூஃப் தான் இல்ல இப்படின்னு அம்மு அமைச்சர் தன்னுடைய கருத்தை முன் வச்சது. புலிகேசி மன்னரால ஒரு நிலையான தீர்ப்பை சொல்ல முடியல. இதன் பிறகு மீனு அமைச்சரிடம் கேட்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா போன வாட்டி நடந்த திருடர்கள் கேஸ்ல சாதுரியமா யோசிச்சு யாரு குற்றவாளின்னு மீனு அமைச்சர் தான் கண்டுபிடிக்க உதவி பண்ணாரு. அதனால புலிகேசி மன்னர் மீனு அமைச்சர்கிட்ட கேட்டாரு. மீனு அமைச்சரே, நீங்களாவது குற்றவாளிய யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அரண்மனையோட மானமே உங்ககிட்ட தான் இருக்கு. சொல்லுங்க மீனு அமைச்சரே, உங்களுடைய கருத்து என்ன? மன்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. யாம் இருக்க பயமே. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க எல்லாரும் என் கூட வெளியே வாங்க. மீனு அமைச்சர் சொன்னதை கேட்டு எல்லா அமைச்சர்களும் போக ஆரம்பிச்சாங்க. கூட டூட்டு காக்காவும் கிக்கோ கிளியும் போனாங்க. மீனு அமைச்சர் ஒரு இடத்துல நெருப்பு மூட்டி அதுல ஒரு பெரிய பானையை வச்சு அது ஃபுல்லா தண்ணிய நிரப்பி கொதிக்க வைக்க தண்ணியும் நல்லா கொதிச்சது. அப்ப மீனு அமைச்சர் கிக்கோ கிளி கிட்ட இருந்து அந்த பைய வாங்கி லூனா அமைச்சரிடமும் அம்மு அமைச்சரிடமும் காமிச்சது. புலிகேசி மன்னர்கிட்டயும் காமிச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில அந்த பைய போட்டது. பையோட நிறம் சிவப்பு நிறமா மாறுச்சு. உடனே மீனு அமைச்சர் கிக்கோ கிளி தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சது. மன்னா, கிக்கோ கிளி தான் குற்றவாளி. இல்ல இல்ல, நான் சொல்றதுதான் உண்மை. இந்த அமைச்சர் பொய் சொல்றாரு. இந்த கிக்கோ கிளிக்கு 100 சவுக்கடி கொடுக்கணும் அண்ணா. இதுல வேற வெப்சைட்ல போகணுமா, டிஸ்கவுண்ட் இருக்கான், என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாருங்க. புலிகேசி மன்னரிடம் மீனு அமைச்சர் 100 சவுக்கடி கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுச்சு. மீனு அமைச்சரே, நீங்க சொல்வது உண்மைதானா? எப்படி சொல்றீங்க? இவங்க வந்ததுல இருந்து 2 பேருமே மாத்தி மாத்தி ரீலா விடுறாங்கன்னு நான் அவங்க சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா 2 பேரும் சொல்றது ஒரே மாதிரி தான் இருந்தது. அப்போ எனக்கு சின்னதா ஒரு டவுட் வந்துச்சு. அதனாலதான் இந்த கொதிக்கிற தண்ணியில போட்டு பார்த்தேன். டவுட் கிளியர் ஆகிடுச்சு. அது என்ன டவுட்னா, கிக்கோ கிளி ஆயில் ஷாப் வச்சிருக்கு. கடையில எல்லா இடத்துலயும் எண்ணெயா தான் இருக்கும். அப்புறம் டூட்டு காக்கா ஃபிஷ் மார்க்கெட் வச்சிருக்கு. அப்ப அதிகமா ஃபிஷ்ஷை கட் பண்ணி இருக்கோம். அப்ப அங்க இருக்கிற இடம் எல்லாம் ரத்தத்துல ஊறி இருக்கும். ஃபிஷ் கடையில இருக்கிற பைய தான் கொண்டு வந்து ஆயில வாங்கியிருக்கோம். அதனால அந்த பைய கொதிக்கிற தண்ணியில போட்டேன். ஃபிஷ் ரத்தம் வெளியே வந்துருச்சு. எண்ணெயா இருந்தா மேல எண்ணெய் மிதந்து வந்திருக்கும். இப்ப யாரு குற்றவாளின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். டூட்டு காக்கா நிரபராதி, கிக்கோ கிளி தான் குற்றவாளி. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அமைச்சரே. இந்த கிக்கோ கிளி ஜெயில போடுங்க. என்னென்ன சொல்லியிருக்கான் பாருங்க இவன். புலிகேசி மன்னரோ கிக்கோ கிளி சொன்னது பொய்ன்னு தீர்ப்பு வழங்கி ஜெயில அடைச்சாரு. மீனு அமைச்சரை எல்லாரும் சேர்ந்து பாராட்டினாங்க. சொலைவன காட்டுல பனிக்காலம் தொடங்கின உடனே கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலும் ஆரம்பிச்சது. பறவைகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாட போறோம்னு. பனியும் அதிகமா இருந்ததுனால பறவைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் வரப்போகுதுன்னு அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாம அவங்க வீட்டை டெக்கரேஷன் பண்றது, கிறிஸ்மஸ் ட்ரீ, ரிங்ஸ், பெல், கிஃப்ட், டாய்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வாங்கி வீட்டை டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே வாசல் பக்கத்துல கிறிஸ்மஸ் ட்ரீயை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன். எப்பமா கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலை கொண்டாடுவோம்? எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. நம்ம வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கண்டிப்பா வருவாங்க. எனக்கு பிடிச்ச கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாருல்ல, அதை எடுத்துட்டு போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் காமிப்பேன். ஹே, ஜாலி ஜாலி, எங்க வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு. ஹே, ஜாலி ஜாலி. சீனு, நீ சொல்றது எல்லாமே நடக்கும், சரியா? இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை போய் பார்க்கலாமா அப்படின்னு சீனு சொன்னதை கேட்டு 2 பேருமே கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்க போனாங்க. அம்மா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா இதுல என்னமோ ஒரு குறையுதே. அம்மா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல பெல்லு, குட்டி குட்டி கிஃப்ட் பாக்ஸு, ஃப்ளவர் ரிங்ஸு, ஸ்டாரு, லைட்டு இதெல்லாம் வாங்கி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேஷன் பண்ணலாமா? இன்னும் அழகா இருக்கும். நம்ம டெக்கரேஷன் பண்ணதை சாண்டா கிளாஸ் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு இல்லம்மா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னும் டெக்கரேஷன் பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சரி, நான் மார்க்கெட்டுக்கு போய் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் வாங்கிக்கிட்டு வரேன்.
நீ என்ன பண்ணு, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இரு. நான் அதுக்குள்ள போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்துடுறேன், சரியா? கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ண கிறிஸ்மஸ் ஐட்டம் வாங்க புறா கடைக்கு அம்முக்குருவி போச்சு. புறா அண்ணா, எங்களோட வீட்டை டெக்கரேட் பண்ண ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸும் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் ஐட்டம்ஸும் கொடுங்க. வாங்க வாங்க, என்னடா கிறிஸ்மஸ் காலம் வந்துடுச்சு, அம்முக்குருவிய இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டேன். வருஷம் கிறிஸ்மஸ் டே வந்துச்சுன்னா என்னுடைய கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆளா போனி பண்றது நீதான். உங்களுக்காகவே இப்ப வந்து ட்ரெண்டிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் ஐட்டம் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இப்படின்னு புறா அம்முக்கு தேவையான கிறிஸ்மஸ் ஐட்டம்லாம் ஒரு மூட்டையா கட்டி அம்மு கிட்ட கொடுத்துச்சு. அப்ப டூட்டு காக்காவும் மாலா காக்காவும் கிறிஸ்மஸ் டேவை கொண்டாடுறதுக்காக பொருட்களை வாங்க அங்க வந்தாங்க. அப்ப அம்மு குருவி இப்படி சொல்லுச்சு, டூட்டு அண்ணா எப்படி இருக்கீங்க? மாலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேஷன் பண்ண நியூ கலெக்ஷன்லாம் வந்திருக்காமே, அதை தான் வாங்கிட்டு போலான்னு புறா அண்ணா கடைக்கு வந்தேன். இந்த வருஷமும் எங்க வீட்ல கிறிஸ்மஸ் டேவை கொண்டாட போறோம். நீங்க 2 பேருமே கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணும். புறா அண்ணா, நீங்களும் உங்களோட வைஃபை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணும். செம்மையா டெக்கரேஷன் பண்றோம், பயங்கரமா என்ஜாய் பண்றோம். ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. நான் இல்லாமலா போன வருஷம் எப்படி ஃபன்னா என்ஜாய் பண்ணோம், அதே மாதிரி இந்த வருஷமும் வேற லெவல்ல என்ஜாய் பண்றோம். கண்டிப்பா நானும் என்னோட வைஃபும் உன்னோட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு வரோம். வரும்போது சீனுக்கு கிஃப்டும் வாங்கிட்டு வரேன். மாலா சிஸ்டர், என்ன எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கேன், உனக்கு தான் நேரம் சரியில்லை. உனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு எதுக்கு இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டிலாம்? தேவையில்லாம காசு கொடுத்து எதுக்கு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க? எல்லாமே வேஸ்ட். வருஷம் இதே வேலையா போச்சு உனக்கு. வாங்க நம்ம போலாம், கிறிஸ்மஸ் டேவை கொண்டாடலாம். வேற வேலை வெட்டி இல்லாம எல்லா பறவைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. மாலா அம்முவை கடுமையா பேசிட்டு எந்த ஒரு பொருளையும் வாங்காம அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இதை கேட்ட அம்முக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தது. ஒரே நிமிஷத்துல அம்முக்குருவியோட எல்லா சந்தோஷமும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அழாத அம்முக்குருவி, நீ எவ்வளவு சந்தோஷமா எல்லாரையும் கூப்பிட்ட. அவங்க சொன்னதை எதுவுமே மனசுல வச்சுக்காத. ஏசு ஒரு ஏழை பொண்ணோட வயத்துல தான் பிறந்தாரு. அவரு கஷ்டப்பட்டதை விடவா நம்ம கஷ்டப்பட போறோம். நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத. இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ள உன்னோட எல்லா கஷ்டமும் முடிவுக்கு வந்துடும். நீ வழக்கம் போல கிறிஸ்துமஸ் டேவை சந்தோஷமா சிறப்பா கொண்டாடு. அவங்க வரலனாலும் நம்ம சோலைவனம் காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் கண்டிப்பா உன்னோட வீட்டுக்கு வருவோம். வேற லெவல்ல கிறிஸ்துமஸ் பார்ட்டியை கொண்டாடுறோம். புறா சொன்னதை கேட்டு அம்முக்குருவிக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருந்துச்சு. எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போச்சு. வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய சோகத்தை எல்லாத்தையும் மறைச்சு சந்தோஷமா அம்முவும் சீனுவும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் ட்ரீயை ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாங்க. கிறிஸ்துமஸ் ட்ரீ பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அம்மா, இப்ப நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகா இருக்கு. நான் இந்த மரத்தை ஒரு பிக் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்க போறேன். இன்ஸ்டாவிலையும் போட்டோ அப்லோட் பண்ண போறேன். உங்களுடைய போனை கொடுங்கம்மா. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை சாண்டா கிளாஸ் பார்த்தாருன்னா எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு. போனை சார்ஜர் போட்டு வச்சிருக்கேன், நீ அப்புறமா போட்டோ எடுத்துக்கோ, சரியா? பனி ரொம்ப பெய்யுது, நீ சீக்கிரம் உள்ள வா. பனியில உனக்கு ஃபீவர் வந்துடும், அப்புறம் கிறிஸ்மஸ் டேவை கொண்டாட முடியாது, பாத்துக்கோ. வாய்ப்பே இல்லம்மா, வாய்ப்பே இல்ல. நான் கண்டிப்பா கிறிஸ்மஸ் டேவை கொண்டாடுவேன். நம்ம இப்ப வீட்டுக்குள்ள போலாம். சரி சரி, நாளைக்கு வந்து நீ நிறைய போட்டோ எடு, ஷேர் பண்ணு, அப்லோட் பண்ணு, என்ன வேணா பண்ணு. ஆனா இப்போ வீட்டுக்குள்ள போலாம் இப்படின்னு 2 பேருமே பேசிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. அம்முவும் ஹாட் பாக்ஸ்ல தோசை சுட்டு வச்சிருந்தது. டின்னரை முடிச்சிட்டு 2 பேருமே அவங்க பெட்ரூம்ல தூங்குறதுக்காக போனாங்க. சீனு தூங்கும் போது நம்ம நிறைய போட்டோ எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஜாலியா சந்தோஷமா இருக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு தூங்குனா. அப்ப மாலாவும் டூட்டு காக்காவும் ஹோட்டல்ல நைட் டின்னரை முடிச்சிட்டு அம்மு வீட்டுக்கு வந்தாங்க. ஏங்க அவங்க பாத்தீங்களா, நம்ம சொன்னதை காதுலயே வாங்காம போனா. வழக்கம் போல இந்த வருஷமும் கிறிஸ்மஸ் ட்ரீயை ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருக்கான். ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் இந்த டெக்கரேஷன் பண்றதுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி அழகா டெக்கரேஷன் பண்ண வரவே மாட்டேங்குது. அவளுக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ண வருதுன்னே தெரியல. உனக்கு என்ன மட்டும் தான் நல்லா திட்ட தெரியும்.
இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஓ கண்ணுல பட்டாலே அந்த இடம் ஃபயர் ஆகிடுமே. நாளைக்கு வேற சோலைவனம் காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் வருவாங்க. கிறிஸ்மஸ் டேவை சந்தோஷமா கொண்டாட போறாங்க. இந்த சந்தோஷன்ற வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. என் காதுல ஈத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. நீங்க போய் அந்த மரத்தை உடைச்சிட்டு வாங்க. அப்பதான் நாளைக்கு எல்லா பறவைகளும் வந்து பார்க்கும்போது உடைச்சி இருக்கிறத பார்த்து அம்புக்குருவி எல்லாரும் சேர்ந்து திட்டுவாங்க. அம்புக்குருவி அழுகிறத பார்த்தா எனக்கு ஜாலியா இருக்கும். என்னது நானா? சரி போறேன். உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு என்னென்னலாம் கொடுமையெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. மாலா காக்கா சொன்னதை கேட்டு டூட்டு காக்கா கிறிஸ்மஸ் ட்ரீயை உடைக்க போச்சு. யாராவது பாக்குறாங்களான்னு செக் பண்ணிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட போச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ மேல மோதி மோதி ட்ரீயை உடைச்சிச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பாடி, இப்பதான் என் வயிற்றுக்குள்ள பாலை பார்த்தீங்க. இப்பதான் இந்த ட்ரீயை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நாளைக்கு காலையில அம்மாவும் பிள்ளையும் பார்க்கும்போது கிறிஸ்மஸ் ட்ரீ நிலை குலைச்சு இருக்கும். இதை பார்த்து அவங்க 2 பேருமே தேம்பி தேம்பி அழ போறாங்க. அதை பார்த்து நான் ரசிக்க போறேன். இப்படின்னு 2 பேருமே மனசாட்சியே இல்லாம கிறிஸ்மஸ் ட்ரீயை உடைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மறுநாளும் ஆனது. சீனு குருவியும் பல கனவுகளோடு கிறிஸ்மஸ் ட்ரீயை வெளியே வந்து பார்த்தான். அப்ப கிறிஸ்மஸ் ட்ரீ உடைஞ்சிருக்கிறத பார்த்து தேம்பி தேம்பி அழுதான். அம்மு குருவியும் சேர்ந்து மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தது. அம்மா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு என்னாச்சு? எப்படி உடைஞ்சிச்சு? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணோம். ஆனா இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ உடைஞ்சிருக்கு. அப்போ நம்மளை பார்க்க சாண்டா கிளாஸ் வர மாட்டாரா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர மாட்டாங்கல்லம்மா. எனக்கு கிஃப்ட் எல்லாம் கிடைக்காதுல்லம்மா. சரி வேடு சீனு, இந்த கடுமையான பனி காற்று வேகமா வீசியிருக்கும். அதனால இந்த மரம் உடைஞ்சிருக்கலாம். நான் திரும்பவும் உனக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேஷன் பண்ணி தரேன். சரி, நீ அழுகாத சீனு. நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படின்னு 2 பேருமே அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு. எங்க இருந்து கேக்குதுன்னு பார்த்தாங்க. அந்த மரத்துல இருந்து சவுண்ட் கேட்டுச்சு. இவங்க 2 பேருமே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பேச ஆரம்பிச்சது. பறவைகளா, அழாதீங்க. நைட்டு என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கெட்ட எண்ணம் கொண்ட பறவைகள் என்னைய இப்படி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நான் நல்ல பாடம் கத்து கொடுக்க போறேன். ட்ரீ அங்கிள், உங்களால பேச முடியுமா? ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறேன் ஒரு மரம் பேசுறத. நான் நல்ல எண்ணம் கொண்டவர்களிடம் மட்டும்தான் பேசுவேன். வேற யாருக்கிட்டயும் நான் பேச மாட்டேன். நீங்க என்னுடைய நிலைமைய பார்த்து அழுதீங்கல்ல, அதை பார்த்த உடனே நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். நேத்து நீங்க 2 பேருமே சேர்ந்து என்னைய ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க இனிமேல் கவலைப்படாதீங்க. நேத்து நீங்க என்னை எப்படி டெக்கரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி நான் இப்ப டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ தனக்கு தானே டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அழகா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. இத பார்த்து அம்மாவும் சீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்துல வார்த்தையே வரல. அப்போ நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு 2 வரம் தர போறேன். என்ன வேணும்னு கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன். ட்ரீ அங்கிள், நீங்க பழைய மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணீங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வேற எதுவுமே வேணாம். எனக்கு இதுவே போதும். இந்த சின்ன வயசுல ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்க. உங்க அம்மா உன்னை நல்லா வளர்த்திருக்காங்க. சரி அம்முக்குருவி, உனக்கு என்ன வேணும்னு கேளு. மரமே, எங்களை மாதிரி இந்த சோலைவன காட்டுல நிறைய ஏழையான பறவைகள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் கிஃப்ட கொடுக்கணும். இந்த வரம் தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். கிறிஸ்மஸ் ட்ரீ தன்னுடைய மேஜிக்ல நிறைய கிஃப்ட், டாய்ஸ் எல்லாத்தையும் வர வச்சது. பறவைகளா, நீங்க ஏழ்மை நிலையில இருந்தாலும் மத்த ஏழை பறவைகளை நினைச்சு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்காக எதையுமே நீங்க கேட்கல. அதுக்காகவே நான் உங்களுக்கு 2வது கிஃப்ட் கொடுக்கறேன். கிறிஸ்மஸ் ட்ரீ சொன்ன மாதிரியே ஒரு கிஃப்ட கொடுத்துச்சு. அது என்னதுன்னா ஒரு பெட்டி ஃபுல்லா தங்க நாணயங்களும் வைர நகைகளும் அந்த பெட்டியில இருந்துச்சு. நீங்க உங்களுக்காக எந்த வரத்தையுமே கேட்காம மத்தவங்களுக்காக கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த கிஃப்ட்.
இந்த கிஃப்ட வச்சு நீங்க உங்க லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருங்க. இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது அம்முவும் சீனுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்த கிஃப்டை எடுத்துட்டு போய் எல்லா ஏழை பறவைங்களுக்கும் கொடுத்தாங்க. அம்முக்குருவிக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்த தங்கப்பெட்டி அந்த விஷயம் தான் அந்த சோலைவனம் காடு முழுக்க பரவுச்சு. இந்த விஷயம் டூட்டு காக்காக்கும் மாலா காக்காக்கும் தெரிய வந்தது. மாலா, இந்த நியூஸை கேட்டியா? கேட்டேன். இப்படி தெரிஞ்சிருந்தா உங்களை அந்த மரத்தை உடைக்க விட்டு இருக்க மாட்டேன். நான் ஒண்ணு நினைச்சா அந்த கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. ஆமா, நீ செஞ்ச காரியத்தினால ஏழை பறவையா இருந்த அம்முக்குருவி இப்போ காட்டிலேயே பணக்கார பறவையா ஆகிட்டான். ஏங்க, எனக்கு ஒரு யோசனை வருது. அது என்னன்னா, அம்முக்குருவி மாதிரியே கிறிஸ்மஸ் டே கிட்ட அழுது தங்கப்பெட்டியே வாங்கலாம். அப்பதான் நம்மளும் பணக்கார பறவையா ஆக முடியும். அது சரி, நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும். நம்மளும் அந்த ட்ரீ கிட்ட அழுது நடிச்சு தங்கப்பெட்டியே வாங்கிடலாம். அவங்க பேசுற மாதிரியே கிறிஸ்மஸ் ட்ரீயை அழகா டெக்கரேஷன் பண்ணி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. ஏங்க, நான் வீட்டுக்குள்ள போய் ஒளிச்சுக்கிறேன். நீங்க அம்மாவோட கிறிஸ்மஸ் ட்ரீயை உடைச்ச மாதிரியே நம்மளோட ட்ரீயையும் உடைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்கா ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை முட்டி முட்டி உடைச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு மாலா காக்காவும் டூட்டு காக்காவும் அங்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ முன்னாடி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏங்க, நம்ம எவ்வளோ ஆசையா அந்த மரத்தை டெக்கரேட் பண்ணோம். இப்ப பாருங்க, இந்த மரம் உடைஞ்சு போயிடுச்சு. யாரு உடைச்சாங்கன்னே தெரியலையே. என்ன பண்றது மாலா? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நாளைக்கு எல்லார் வீட்லயும் கிறிஸ்மஸ் டேவை கொண்டாடுவாங்க. நம்ம வீட்ல மட்டும் கொண்டாட மாட்டோம். ஏன்னா இந்த மரம் உடைஞ்சிருக்கும் போது நம்ம எப்படி கொண்டாட முடியும்? நம்ம இந்த வாட்டி கிறிஸ்மஸ் டே இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு ரெண்டு பேருமே மாறி மாறி அழுதுகிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயும் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது. பறவைகளா, எதுக்காக அழுகுறீங்க? எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் கண்டிப்பா கொடுப்பேன். இங்க பாரு கிறிஸ்மஸ் ட்ரீ, எனக்கு ஒரு பெட்டி ஃபுல்லா தங்கம் வைரம் எல்லாம் வேணும். அது எடுக்க குறையவே கூடாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு மரம் வேணும். மரமே, எனக்கு அந்த அம்முக்குருவி கிட்ட இருக்கிற தங்க பெட்டி தங்க நகை எல்லாமே மறைஞ்சு போயிடணும். அம்முக்குருவி எப்பயுமே ஏழையா தான் இருக்கணும். நாங்க எப்பயுமே பணக்காரங்களா தான் இருக்கணும் அப்படின்னு டூட்டு காக்காவும் மாலா காக்காவும் மாறி மாறி வரதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுடைய வரதை கேட்ட கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கோபம் வந்துச்சு. பேராசை கொண்ட பறவைகளா, நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறேன். அதை பார்த்து கொஞ்சம் கூட கஷ்டப்படல. அப்புறம் மற்றவங்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறதும் இல்லாம பேராசை நிறைஞ்சவங்களா இருக்கீங்க. என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இப்படி சொன்னா எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ? அம்முக்குருவிக்கு உதவி பண்ண மாதிரியே எங்களுக்கும் உதவி பண்ணி தான் ஆகணும். அந்த அம்முக்குருவி சீனுக்குருவி அவங்களோட மனசு யாருக்குமே வராது. அவங்களுக்காக அவங்க எதையுமே கேட்கல. அதனாலதான் அவங்களுக்காக நான் சந்தோஷப்பட்டு கிஃப்ட கொடுத்தேன். அதே மாதிரி உங்களுக்கு வேணுமா? அதை விட பெருசாவே நான் தரேன். அந்த கிஃப்ட் உங்களோட கெட்ட எண்ணங்களை அழிச்சு நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் இந்த வருஷம் நான் உங்களுக்கு கொடுக்க போற கிறிஸ்மஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லும் போது பறவைகளோட வீட்டுக்கு மேல இருக்க கூரைய காத்துல பறக்க வச்சது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கொற்ற பனிமலையில ரெண்டு பேருமே குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. மாலா, என்னால இந்த குளிரை தாக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க, அப்படி நினைக்காதீங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தங்க பெட்டிய பரிசா கொடுத்திருந்தாலும் நம்ம பழைய மாதிரி தான் இருந்திருப்போம். கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்த இந்த பரிசு நல்லதுதான். நம்ம செஞ்ச தப்ப உணர முடிஞ்சது. அதனால நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ அன்னைக்கு நம்மளோட கெட்ட எண்ணங்களை அழிச்சு நல்ல எண்ணங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அப்போதான் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்தாங்க. அதே சமயம் கிறிஸ்மஸ் ட்ரீ அம்முக்கும் சீனுக்கும் 2 வரம் கொடுத்திருந்தது. ஒன்னு தங்கப்பெட்டி, இன்னொன்னு அவங்க லைஃப்லயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு gift கொடுத்திருந்தது. அது என்னதுன்னா, அம்முக்குருவியும் சீனுக்குருவியும் நம்ம எல்லா ஏழை பறவைகளுக்கும் gift கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா நைட்டு தூங்குறதுக்காக போனாங்க. அப்ப யாரோ கதவை தட்டுனாங்க. அந்த சத்தத்தை கேட்டு 2 பேருமே கதவை திறந்து போய் பார்த்தாங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு முன்னாடி உண்மையான சாண்டா கிளாஸ் வந்திருந்தாரு. அம்முக்குருவியும் சீனுக்குருவியும் எதுவுமே புரியாம ஆச்சரியமா சாண்டா கிளாஸ பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சீனுக்குருவியும் சாண்டா கிளாஸ பார்த்து மேரி கிறிஸ்மஸ்னு சொன்னா.
சாண்டா கிளாஸும் சீனுவை பார்த்து மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லி அவனுக்கு பிடிச்ச கிஃப்ட கையில கொடுத்தாரு. அம்முக்குருவிக்கும் மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு தன்னுடைய வண்டியில ஏறி எல்லாருக்குமே Ho, ho, ho! Merry Christmas! இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்த 2வது வாரம். இந்த வாரத்தை அவங்க லைஃப் ஃபுல்லா மறக்கவே மாட்டாங்க. நீங்களும் நல்ல எண்ணத்தை கொண்டு இருந்தா சாண்டா கிளாஸ் உங்க வீட்டுக்கும் கண்டிப்பா வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். சொலைவனம் காட்டுல கிறிஸ்மஸ் விழா தொடங்கி இருந்துச்சு. பறவைகள் எல்லாரும் கிறிஸ்மஸ் விழா வரப்போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. புலிகேசி ராஜாவும் தன்னுடைய அரண்மனையில கிறிஸ்மஸ் விழா நடக்கணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி சொலைவனம் காட்டுல இருக்க எல்லா பறவைகள் வீட்லயும் கிறிஸ்மஸ் விழா நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய மீனு அமைச்சர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மீனு அமைச்சரே, இந்த வருஷம் கிறிஸ்மஸ் மிகவும் சிறப்பா இருக்கணும். கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு எல்லாருக்கும் gift கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த அரண்மனை முழுக்க கிறிஸ்மஸ் ட்ரீ, பெல்லு, ஸ்டார் கொண்டு டெக்கரேஷன் பண்ணணும். என்னுடைய அரண்மனை எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கோ அதே மாதிரி எல்லாரோட வீட்டையும் கிறிஸ்மஸ் ட்ரீ, பெல்லு, ஸ்டார் எல்லாத்தையும் கொண்டு அலங்கரிக்க சொல்லுங்க. இதுதான் என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். எந்த பறவையோட வீடு அழகா இருக்குதோ அவங்களுக்கு நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு gift கொடுக்க போறேன். இத எல்லா பறவைங்க கிட்டயும் போய் சொல்லுங்க. ராஜா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. நீங்க சொன்ன இந்த விஷயம் பறவைகளுக்கு மிகவும் சந்தோஷத்தை அளிக்கும். இந்த அரண்மனைக்காக வண்ண விளக்குகள், கிறிஸ்மஸ் ட்ரீ, பெல், ஸ்டார் எல்லாத்தையும் இப்பவே வாங்கிட்டு வர சொல்றேன். மன்னா, பறவைகளுக்கும் இந்த செய்தியை சொல்ற மன்னா. மீனு அமைச்சர் ராஜா சொன்னதை கேட்டு பறவைகளிடம் மைக் மூலம் ராஜா சொன்ன விஷயத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சது. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. சோலைவனம் காட்டில் வசிக்கும் பறவைகளே கேளுங்க. கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி நம்ம காட்டு மன்னர் முக்கிய செய்தியை சொல்லியிருக்காரு. அது என்னவென்றால், கிறிஸ்துமஸ் தினம் அன்று பறவைகள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டை அலங்கரிக்க சொல்லியிருக்காரு. யாருடைய வீடு மிகவும் அழகா இருக்குதோ அந்த வீட்டுக்கு மிக பெரிய கிஃப்ட் கொடுக்க போறாரு. இதனால் காட்டு பறவைகளுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், எல்லாரும் அவங்க வீட்டை அலங்கரிக்க ஆரம்பிங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. தண்டோரா ஒழிச்சதை கேட்டு எல்லா பறவைகளும் அவங்க வீட்டை அலங்கரிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை கேட்டு அம்முக்குருவியும் பாபுவும் அந்த கிஃப்ட பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, நம்ம எப்படியாவது ராஜா கொடுக்கிற கிஃப்ட நம்ம தான் வாங்கணும். போன வாட்டி மோனா ஆன்ட்டி தான் அந்த கிஃப்ட வாங்கிட்டாங்க. ஆனா இந்த வாட்டி நான் அந்த கிஃப்ட மிஸ் பண்ண மாட்டேன். இந்த வாட்டி எப்படியாவது அவங்கள விட நம்ம வீட்டை சூப்பரா டெக்கரேட் பண்ணணும். இந்த வாட்டி நம்ம தான் கிஃப்ட் மணியை அடிக்கிறோம். நம்ம தான், இனிமே நம்ம தான். சரி பாபு, நீ சொன்ன மாதிரியே நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணி ராஜா கொடுக்கிற கிஃப்ட் மணியை வாங்கிக்கலாம். சரி வா, நம்ம கிஃப்ட் ஷாப்புக்கு போலாம். அங்கதான் கிறிஸ்மஸ் ஐட்டம்லாம் விற்கும். 2 பேரும் சேர்ந்து கிஃப்ட் ஷாப்புக்கு போனாங்க. அண்ணா, எங்களோட வீட்டை டெக்கரேஷன் பண்றதுக்கு இப்போ வந்த நியூ கலெக்ஷன் லைட் எல்லாம் கொடுங்க. அங்கிள், அங்கிள், எனக்கு எந்த மாதிரி லைட்லாம் வேணும்னா டியூலெட் லைட், கலர் சேஞ்சிங் லைட், ஸ்டார் ஸ்டிங் லைட், பேரி லைட், விங்கிள் ஸ்டார் லைட், இன்டோர் ஸ்டிங் லைட், மெரோகான் மெட்டல் ஃபயர் ஸ்டிங் லைட், என்னோட பெட்ரூமுக்கு நோவெல்டி ஸ்டிங் லைட், அப்புறம் பெல்லு, ஃப்ளவரு, ரிங்ஸு, கிஃப்ட் பாக்ஸு, இது எல்லாத்தையும் கொடுங்க. போதும் தம்பி, போதும். லிஸ்ட் பெருசா போகுது. தம்பி, நீ கேட்ட எல்லா லைட்ஸும் இந்த பேக்ல வச்சிருக்கேன். இப்போதான் ஹோல்சேல் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் புதுசா வாங்கிட்டு வந்தேன். நீங்க தான் என்னுடைய கடையில ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்கீங்க. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. மேரி கிறிஸ்மஸ். அம்முக்குருவியும் பாபுவும் கிஃப்ட் ஷாப்ல இருந்த டிஃப்ரெண்டான லைட்டு, கலர் லைட் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. மாலா, இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு என்னமோ கிஃப்ட் மணி கொடுக்கறாங்களாமே, உனக்கு தெரியுமா? இந்த கிஃப்ட் மணியை நம்ம வாங்கணும். ஏன்னா கையில சுத்தமா காசு இல்லை. இருந்த காசு எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல போயிடுச்சு. 1க்கு 2 வரும்னு பார்த்தேன். ஆனா கடைசியில ஒண்ணுமே வராம போயிடுச்சு. ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. இந்த கிஃப்ட் மணி வாங்குறதுக்கு நம்ம வீட்டை அலங்கரிச்சுதான் ஆகணும். என்ன சொல்ற நீ? ஆமாக்க.
நானும் என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் இந்த கிறிஸ்மஸ்க்கு நயன்தாரா சாரி கட்டலான்னு சொல்லிட்டு எல்லா காசையும் கொடுத்து நயன்தாரா சாரி வாங்கிட்டேன். இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. நம்ம கண்டிப்பா வீட்டை டெக்கரேஷன் பண்ணி தான் ஆகணும். அம்முக்குருவி இருக்காளே, அவ ரொம்ப அழகா வீட்டை டெக்கரேஷன் பண்ணுவா. அவளை அடிச்சுக்கவே முடியாது. போன மாட்டி அவளால அந்த gift மணியை வாங்கவே முடியல. ஆனா போன அம்மா வாங்கிட்டா. ஆனா இந்த வாட்டி அம்முக்குருவி gift மணியை வாங்கியே தீருவான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ போய் அம்முக்குருவி கிட்ட வீட்டை எப்படி டெக்கரேஷன் பண்றதுன்னு கேளு. அவ சொல்லுவா. அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம். ஏங்க, இதுவும் நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்கு. ஆனா கேட்டா சொல்லுவாளா? எப்படியாவது சொல்ல வைக்கிறேன். நான் இப்போ அம்முக்குருவி வீட்டுக்கு போறேன். சரிங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மாலா காக்கா டூட்டு காக்கா கிட்ட சொல்லிட்டு அம்முக்குருவி வீட்டுக்கு போச்சு. அம்மு சிஸ்டர், நாம புலிகேசி ராஜா காட்டு பறவைகளுக்கு கிறிஸ்மஸ் gift மணி கொடுக்க போறாராம். யாரோட வீடு அழகா இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த gift மணியாமே. என்னோட வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க சிஸ்டர், ப்ளீஸ். சிஸ்டர், நீங்க வேணும்னா ஃப்ளவரை வச்சு டெக்கரேஷன் பண்ணி பாருங்க. ஆமா, நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? ஆமா அம்முக்குருவி, நீ உங்க வீட்டை எப்படி டெக்கரேஷன் பண்ண போற? ஆண்டி, நாங்க இந்த வாட்டி டிஃப்ரெண்டா யோசிச்சு டிஃப்ரெண்டான நியூ லைட்ஸ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ண போறோம் ஆண்டி. ஓ அப்படியா? சரி, நான் போய் எங்க வீட்டை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். நான் போயிட்டு வரேன். மாலா காக்கா அம்மு கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போனது. என்ன மாலா, அம்முக்குருவி என்ன சொன்னா? அவங்க வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ண போறாளாம்? ஏதாவது தெரிஞ்சுச்சா? அம்முக்குருவி இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன செய்ய போறா? ஏங்க, என்னைய என்ன நினைச்சிக்க? நான் போற இடம் எல்லாமே வெற்றி தான். நான் அம்முக்குருவி கிட்ட எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கிட்டேன். ஏங்க, அவங்க இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு டிஃப்ரெண்டான லைட்டை வச்சு டெக்கரேஷன் பண்ண போறாங்களாம். நம்மளும் அதே மாதிரி லைட்டை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதான பார்த்தேன். மாலாவா கொக்கா? ஏன்னா நீ ஊரையே வித்தவளாச்சே. ஆனா மாலா, என்கிட்ட லைட்டு வாங்க காசே இல்லையே. ஏங்க, உங்களுக்கு ராஜா கொடுக்குற gift மணி வேணுமா வேணாமா? ஆமா ஆமா, கண்டிப்பா வேணும். அப்ப நான் சொல்றத கேளுங்க. அம்முக்குருவி தன்னுடைய வீட்டை லைட்ஸை வச்சு அலங்கரிச்சு இருப்பான். புறாவும் அவனோட வீட்டை அலங்கரிக்கும். இவங்க 2 பேரோட எந்த டெக்கரேஷன் நல்லா இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம். சரியாங்க? அட, இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. நம்ம எந்த உழைப்பும் போடாம இந்த கிறிஸ்மஸ் மணியை வாங்க போறோம். ஏஹே, காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. பசக்காதவன் கிறிஸ்மஸ் மணி தட்டுகிற நேரம் இது. காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. அப்போட லைட்டை எடுக்க போற நைட்டுல தலகால புரியாம பறக்க போற ஆயிட்டுல. காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. 2 பேரும் சேர்ந்து மத்தவங்களோட உழைப்பை திருடி அதுல நம்ம பயன் பெறலான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு புறாவும் மேரியும் கிஃப்ட் ஷாப்புக்கு வந்தாங்க. ப்ரோ, ட்ரெண்டிங் கலர் லைட்லாம் இருக்கா ப்ரோ? டிஃப்ரெண்டான லைட்லாம் இருக்கா? என்கிட்ட எல்லா லைட்ஸும் இருக்கு. இப்பதான் அம்முக்குருவியும் பாபுவும் வந்து டிஃப்ரெண்டான கலர் லைட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு போனாங்க. என்னது, அம்முக்குருவி வந்தாளா? அப்ப எனக்கு லைட்ஸ் எல்லாம் வேண்டாம். வேற ஏதாவது டிஃப்ரெண்டா கலரா எதுனா இருக்கா? மேரி, என்ன சொல்ற? லைட்ஸ்லாம் வேண்டாமா? ஆனா கிறிஸ்மஸ் டேக்கு லைட்லாம் இருந்தா தானே பிரைட்டா இருக்கும். நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் வாங்குங்க. புறா அண்ணா, டிஃப்ரெண்டா ஏதாவது இருக்கா? ஆமா மேடம், நம்ம கடையில இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். இப்போ வந்த நியூ ட்ரெண்டிங்ல இருக்க பலூன் கூட என்கிட்ட இருக்கு. இதுல நிறைய கலர் இருக்கு. இந்த பலூன் உங்க வீட்டையே அழகா ஆக்கிடும். சரிங்க அண்ணா, எனக்கு அந்த பலூன்ஸையே கொடுங்க.
சரிங்க மேடம், மேரி கிறிஸ்மஸ். அதே சமயம் அம்முக்குருவியும் தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தது. அதே சமயம் மாலா காக்கா அதோட கனவுல கிஃப்ட் மணியை வாங்கிட்டோன்னு கனவு கண்டுகிட்டு இருந்தது. அப்ப மாலா காக்கா வீட்டு வழியா அம்முக்குருவி போயிட்டு இருந்தது. மாலா காக்கா வீட்டுக்கு அம்முக்குருவி போச்சு. என்ன மாலா சிஸ்டர், பகல்ல தூங்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு கிறிஸ்மஸ் டேவை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம இருக்கீங்க. வீட்ல டூட்டு காக்கா எங்க? எல்லாரும் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் ரெடி ஆகலையா மாலா சிஸ்டர்? அது எல்லாம் அம்முக்குருவி, என்னுடைய ஹஸ்பண்ட் லைட்டு வாங்க சுந்தரவன காட்டுக்கு போயிருக்காரு. அவர் வந்த உடனே லைட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். என்னது, லைட்ல டெக்கரேட் பண்ண போறீங்களா? ஆனா என்கிட்ட ஃப்ளவர்ல தானே டெக்கரேஷன் பண்ண போறேன்னு சொன்னீங்க. ஆமா, ஃப்ளவரு கிடைக்கலையா, அதனாலதான் லைட்ஸை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அம்முக்குருவியும் அங்க இருந்து ஒரு குழப்பத்தோட கிளம்பிச்சு. அதோட மனசுக்குள்ள என்னமோ யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தது. அப்ப டூட்டு காக்கா ஒரு மரத்தோட கிளையில தூங்கிக்கிட்டு இருந்தது. இத பார்த்த அம்முக்குருவி, அட என்னடா இது, பொண்டாட்டி வீட்ல நல்லா தூங்குறா, புருஷன் மரத்துக்கு மேல நல்லா தூங்குறான், என்னது இது, தூங்கு மூஞ்சி ஃபேமிலியா இருக்குமோ? மாலா காக்கா என்ன சொன்னா? டூட்டு காக்கா சுந்தரவனம் காட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொன்னா. இவன் என்னடானா இங்க தூங்குறான், என்னமோ சரியில்லை. சரி, மணியாச்சு, பாபு எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போச்சு. தன்னுடைய மகன் பாபு வீட்டை அழகான லைட்ஸ் மூலம் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தான். புறாவும் மேரியும் சேர்ந்து கலர் கலரான பலூனை வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேரோட வீடும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏங்க, இப்போ நம்ம வீடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீ சொன்னா சரியாதான் இருக்குமா? அம்மா, நம்ம வீடு இப்ப எப்படி இருக்கு? நம்ம தான், இனிமே நம்ம தான். இந்த வாட்டி கண்டிப்பா நமக்கு தான் கிஃப்ட் மணி கிடைக்கும். நீ பண்ணது ரொம்ப அழகா இருக்கு பாபு. வெற்றி மட்டும் நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது. கடினமாகவும் நேர்மையாகவும் உழைத்தால் வெற்றி யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம். அந்த வெற்றி நேர்மையான முறையில இருக்கான்னு தான் முக்கியம். அம்மா, இந்த டெக்கரேஷனை என்னுடைய சொந்த கடின முயற்சியில தான் பண்ண. கண்டிப்பா எனக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லம்மா, இந்த லைட் எல்லாமே நைட்ல பார்க்கும்போது ஜொலி ஜொலின்னு ஜலிக்கும். அந்த மாதிரி செட் பண்ணிருக்கேன். மாலை நேரம் முடிந்து இரவு நேரம் ஆரம்பிச்சது. பாபு லைட்டோட ஸ்விட்சை போடும்போது வீடு ரொம்ப பிரகாசமா பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அம்மா, அங்க பாருங்க பாருங்க, என்னுடைய வீடு எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்கம்மா. நம்ம தான், இனிமே நம்ம தான், நம்மள யாரையும் அடிச்சுக்க முடியாது. பாபு தன்னுடைய அம்மா கிட்ட இப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். அங்கிருந்து தூரத்துல டூட்டு காக்காவும் மாலா காக்காவும் அந்த வீடு ஜொலிக்கிறத பார்த்தாங்க. ஏங்க, அங்க பாத்தீங்களா? அம்முக்குருவியோட வீடு எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்க. ஆனா அது எப்படி ஜொலிக்கும்? ஒருவேளை ஏதாவது மேஜிக்கா இருக்குமோ? அதுக்கு தான் இந்த மாதிரி படிச்சவங்க கிட்ட கேட்கணும்னு சொல்றது. இந்த காட்டுலயே நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்கிட்ட போய் சில்லியா கொஸ்டின் கேக்குறேன். சரி விடு, உன்னை மன்னிச்சிட்டேன். லைட் எப்படி தெரியுமா எரியுது? இப்ப சொல்றேன் பாரு. நிலா எப்படி நைட்ல மட்டும் தெரியுதோ அதே மாதிரி இந்த லைட்டும் நைட்ல மட்டும் தான் தெரியும், பகல்ல தெரியாது. உங்களுக்கு எவ்வளவு மூளை இருக்கு? நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீங்க அமெரிக்கால இருக்க வேண்டிய ஆளு. தப்பி இந்த காட்டுக்கு வந்து பிறந்துட்டீங்க. ஆளினால் அழகு டூட்டுவை பத்தி இப்ப வச்சு தெரிஞ்சுச்சே. நான் போய் எல்லா லைட்டையும் திருடிட்டு வரேன், சரியா? ஏங்க பாத்துங்க, யார் கண்ணிலையும் படாம லைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. என்னைய யாருன்னு நினைச்சேன்? நாங்கெல்லாம் பறந்தா மயிலு, பாடுனா குயிலு. எந்த மாதிரி அந்த மாதிரி வேடிக்கைய மட்டும் பாரு இப்படின்னு டூட்டு காக்கா மாலா காக்கா கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அம்முக்குருவி வீட்டுக்கு போச்சு. கூடவே ஒரு பையும் எடுத்துக்கிட்டு போச்சு. அம்முக்குருவி வீட்டுக்கு மேல இருக்கிற லைட் எல்லாத்தையும் எடுத்து தான் கொண்டு வந்த பையில போட்டு மூட்டை கட்டி வச்சது. அதே சமயம் அம்முக்குருவியும் பாபு குருவியும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்ததுனால டூட்டு காக்கா வந்து லைட் எடுத்தது தெரியல.
டூட்டு காக்கா கட்டி வச்ச மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போச்சு. மறுநாள் சூரியன் உதயமாச்சு. அப்ப பாபு ஆசையா வெளியே வந்து பார்த்தான். அப்ப ஒரு லைட்டு கூட அங்க இல்லாததை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தான். அம்மா அம்மா இங்க வந்து பாருங்க, நான் அழகா டெக்கரேட் பண்ண லைட் எதுவுமே இங்க இல்ல. யாரும் என்னோட லைட் எல்லாம் திருடிட்டாங்க. அம்மு குருவியும் வெளியே வந்து பார்த்து மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுச்சு. தன்னுடைய பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணா, இப்ப எதுவுமே இல்லைன்னு நினைச்சது. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல. நைட்டு ராஜா வந்துடுவாரு. அம்மா நீங்க காசு கொடுங்க, நான் திரும்பவும் போய் எல்லா லைட்டையும் வாங்கிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ்மா எனக்கு காசு கொடுங்க. லைட்டு காணாம போனது எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. ஆனா நான் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட இருந்த மொத்த காசையும் கொடுத்து தான் இந்த லைட்டை வாங்கினேன். இப்போ என்கிட்ட ₹1 கூட இல்ல. என்னைய மன்னிச்சிடு பாபு. அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்ல பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் இல்ல, எனக்கு இப்பவே வேணும். வாங்கி கொடுங்கம்மா. சரி, நீங்க வாங்கி தரலன்னா பரவாயில்ல, நான் ஏதாவது கஷ்டப்பட்டு என்னோட வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பாபுவும் அம்மு குருவி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஒரு பூத்தோட்டத்துக்கு போச்சு. அங்க இருக்கிற அழகான பூக்களை ஒரு கூடையில போட்டு வச்சுக்கிச்சு. தன்னுடைய மனசுக்குள்ள இந்த பூக்கள் மட்டும் பத்தாது, வேற ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு பூக்களை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி மின்மினி பூச்சி வீட்டுக்கு போச்சு. ஹே மச்சான், ஃபயர்ஃப்ளை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியாடா? இன்னைக்கு நைட் எங்க வீட்டுக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வரியா? நான் அந்த காம்படிஷன்ல எப்படியாவது வின் பண்ணணும்டா. ப்ளீஸ், கண்டிப்பா நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்துடு. ஏ நண்பா, உனக்காக என்னோட உயிரையே கொடுப்பேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு வர மாட்டேன்னா நீ கவலைப்படாத, கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பூக்கூடையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி அதோட வீட்டுக்கு போச்சு. தான் கொண்டு வந்த பூக்களை வச்சு வீட்டை ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணுச்சு. டூட்டு காக்காவும் மாலா காக்காவும் அம்மா கிட்ட இருந்து திருடிட்டு வந்த லைட்டை வச்சு அவங்க வீட்டை அலங்கரிக்க ஆரம்பிச்சாங்க. மாலை நேரமும் வந்து விட்டது. அம்முக்குருவி வீட்டுக்கு ஃபயர்ஃப்ளை கூட்டம் வந்துச்சு. என்ன மீனு அமைச்சரே, எல்லாரும் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்களா? இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லா பறவைகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போகுது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா, மீனுக்குருவி, காவலர்கள் எல்லாரும் சேர்ந்து யாரோட வீடு அழகா இருக்குன்னு பாக்குறதுக்காக கிளம்புனாங்க. ஃபர்ஸ்ட் புறா மேரி வீட்டை பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அங்க இருந்து கிளம்பி டூட்டு காக்கா வீட்டுக்கு வர தயாரா இருந்தாங்க. அப்ப ஏங்க லைட்ஸ் எரிய மாட்டேங்குது? நீங்க தானே சொன்னீங்க நைட் ஆனா லைட் எரியும்னு. இப்ப பாருங்க, லைட் எரியவே மாட்டேங்குது. ராஜா வேற வர போறாரு, ஏதாவது செய்யுங்க. ஆனா ஒரு நிமிஷம் இருடி, கொஞ்சமாவது யோசிக்க விடு. ஏன் லைட் எரியல? அம்முக்குருவி வீட்டுக்குள்ள எரிச்சதே, இப்போ ஏன் எரியல? இன்னும் பயிற்சி வேண்டுமோ? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எனக்கு இல்ல அந்த கிஃப்ட். உங்களை போய் நம்பின பாருங்க. ஆனா டூட்டு காக்காக்கு ஸ்விட்ச் போட்டாதான் லைட் எரியும்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தது. அதே சமயம் ராஜாவும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தாரு. என்னமோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி அம்முக்குருவி வீட்டுக்கு போனாரு. அப்ப பாபு குருவி டெக்கரேஷன் பண்ண பூக்கு மேல ஃபயர்ஃப்ளை அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இத பார்த்த ராஜா சந்தோஷமாகிட்டாரு. எனக்கு நீங்க பண்ண இந்த டெக்கரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ராஜா சொன்னதை கேட்டு பாபுவும் சந்தோஷப்பட்டான். தன்னுடைய அம்மாவை கட்டுப்பிடிச்சுக்கிட்டான். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்னு அப்படின்னு சொன்னான். நம்ம தான், இனிமே நம்ம தான். அம்முக்குருவி, நீங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் கடின உழைப்பும் தன்னம்பிக்கை கொண்டவர். இதனாலதான் இந்த கிறிஸ்துமஸ் கிஃப்ட் மணி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருங்க. எனக்கு யார் என்னுடைய லைட்டை திருடுனாங்கன்னு தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யும் போது அது எப்பவுமே வீண் போகாது. அதனாலதான் பாபு, காசு நீ கேட்கும் போது என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். ஆனா பாபு அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாம தன்னுடைய கடின உழைப்பால் இந்த வீட்டை டெக்கரேஷன் பண்ணியிருக்கான். இதற்காக தான் அவனுக்கு இந்த பரிசு கிடைச்சது. பாபு, நம்மளுடைய உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. ராஜாவும் அம்முக்குருவியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு. எல்லாரும் வானத்தை ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்போ மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லிக்கிட்டு அங்க சாண்டா கிளாஸ் வந்தாரு.
அம்மா அங்க பாருங்க, சாண்டா வந்திருக்காரு. ஜாலி ஜாலி, சாண்டா சாண்டா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அம்மா நம்ம தான், இனிமே நம்ம தான். ஏ ஜாலி ஜாலி. நான் சோலைவன காட்டுல இருக்க பறவைங்களுக்கு gift கொடுத்துட்டு இந்த வழியா வந்தேன். அப்போ உங்க வீட்ல லைட்டு அழகா எரியறத பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாபுவோட கடின உழைப்பால் தான் இந்த வீடு ஜொலி ஜொலிக்குதுன்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் பாபுக்கு gift கொடுக்கலான்னு வந்தேன். இந்தா பாபு, உன்னுடைய gift உன்னுடைய கடின உழைப்பால் கிடைச்சிருக்கு. இந்தா எடுத்துக்கோ. சாண்டா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே எனக்கு பெரிய கிஃப்ட் மாதிரி இருக்கு. நீங்க இந்த கிஃப்டை எடுத்துட்டு போயிட்டு உங்க கையால டூட்டு அங்கிளுக்கும் புறா அங்கிளுக்கும் மேரி ஆன்ட்டிக்கும் கொடுங்க. அப்ப எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ப்ளீஸ் சாண்டா, இது எனக்காக பண்ணுங்க. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய மனசு உனக்கு. துரோகம் பண்ணவர்களுக்கு gift கொடுக்க சொல்ற. சரி, நீ சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் gift கொடுக்கறேன். சாண்டா கிளாஸ் பாபு சொன்னதை கேட்டு டூட்டு காக்கா வீட்டுக்கு போய் கிஃப்ட் கொடுத்தாரு. டூட்டு காக்காவும் ஒண்ணுமே புரியாம சாண்டா கிளாஸ் கொடுத்து கிஃப்ட வாங்கிக்கிட்டு பாபு வீட்டுக்கு போச்சு. அடுத்து சாண்டா கிளாஸ் புறாவோட வீட்டுக்கு போனாரு. புறாக்கு கிஃப்ட கொடுத்தாரு. அவங்களுக்கும் எதுவுமே புரியாம கிஃப்ட எடுத்துக்கிட்டு பாபுவோட வீட்டுக்கு போனாங்க. எல்லாரும் பாபு வீட்டுக்கு வந்தாங்க. பாபு கிட்ட டூட்டு காக்கா மன்னிப்பு கேட்டுச்சு. பாபு, எங்களை மன்னிச்சிடுடா. நாங்க உனக்கு துரோகம் பண்ணிட்டோம். நான் தான் லைட்ஸ் எல்லாத்தையும் திருடினேன். ஆனா நீ எங்களுக்கு சாண்டா மூலம் gift கொடுத்துருக்க. இதான் பாபு, என்னுடைய gift நீயே வச்சுக்கோ. அம்முக்குருவி, உன்னை விட நல்லா டெக்கரேஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த கிஃப்ட் எனக்கு தானே ஆசைப்பட்டேன். ஆனா பாபு சாண்டா கிளாஸ் மூலம் gift கொடுத்துட்டான். இந்தா பாபு, என்னோட கிஃப்டை எடுத்துக்கோ. பாபுக்கு எல்லாரும் மாறி மாறி கிஃப்ட கொடுத்தாங்க. பாபுவும் சந்தோஷமா இருந்தான். எல்லாரும் அவங்க பண்ண தப்ப உணர்ந்தாங்க. கடைசியில எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. இத பார்த்த சாண்டாவும் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு Ho, ho, ho! Merry Christmas! தன்னுடைய வண்டியில கிளம்பி வானத்துல பறந்து போயிட்டாரு. சொலைவனம் காட்டுல கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் தொடங்குச்சு. அப்ப எல்லா பறவைகளும் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் கொண்டாட தயாரா இருந்தாங்க. எல்லா பறவைகளும் அவங்களோட குழந்தைங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டாங்க. எல்லா குழந்தைகளும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஸ்கூல்ல டீச்சர் கிறிஸ்மஸ் டே வர்றதுனால பசங்களுக்கு சாண்டா கிளாஸ பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சாண்டா கிளாஸ் யாரு, சாண்டா கிளாஸ் பையில என்னெல்லாம் இருக்கும்னு அந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த கிளாஸும் முடிஞ்சது. பசங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சாண்டா கிளாஸ பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மணி, லட்சு, மோனா, நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு சாண்டா கிளாஸ பத்தி லெசன் எடுத்தாங்கல்ல, அவர் யாருன்னு தெரியுமா? அவர்கிட்ட தான் நிறைய சாக்லேட் எல்லாம் இருக்கும், நிறைய டாய்ஸும் இருக்கும், இன்னும் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அவர் வானத்துல பறப்பாரு. என்ன பிக்கி சொல்ற? சாக்லேட்டா, கிஃப்டா, டாய்ஸா? நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கே. சரி, அவர் எப்படி இருப்பாரு? நீ பார்த்து இருக்கியா அவரை? நான் புக்ஸ்ல படிச்சிருக்கேன். சாண்டா கிளாஸ் வந்து ஒரு தொப்பி போட்டு இருப்பாரு, அப்புறம் ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டு இருப்பாரு. அவர் முகத்துல பெரிய தாடி இருக்கும். அவர்கிட்ட ஒரு பெரிய பை இருக்கும். அந்த பையில நிறைய டாய்ஸ், காரு, கேக்கு, சாக்லேட், பிஸ்கெட், பைக்கு, டால்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் அவர் பையில இருக்கும். வாவ், இது எல்லாமே உண்மையா? அந்த பையில இருக்க நிறைய கிஃப்ட் எல்லாம் நமக்கு கொடுப்பாரா? உண்மையாவா? கிஃப்ட், சாக்லேட்ஸ், டாய்ஸ் எல்லாமே நமக்கு கொடுப்பாரா? ஆமா, கண்டிப்பா கொடுப்பாரு. இதை விட அதிகமாவே அவர் நமக்கு கொடுப்பாரு. அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் என்ன கேட்டாலும் அவங்க ஆசைப்பட்டதை கண்டிப்பா கொடுப்பாரு. சாண்டா கிளாஸ் உங்க வீட்டுக்கு மட்டும் தான் வருவாரா? எங்க வீட்டுக்கெல்லாம் வர மாட்டாரா? உனக்கு தான் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுப்பாரா? எங்களுக்கு கிடைக்காதா? ஏன்னா எங்களுக்கு சாண்டா கிளாஸ பத்தி எதுவுமே தெரியாது. மணி, அப்படிலாம் எதுவுமே இல்ல. பெரியவங்க, சின்னவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லார்கிட்டயும் சாண்டா கிளாஸ் பேசுவாரு. எங்க வீட்டுக்கும் வருவாரு, உங்க வீட்டுக்கும் வருவாரு, எனக்கும் gift கொடுப்பாரு.
உங்க எல்லாருக்குமே gift கொடுப்பாரு. அப்படியா? ப்ளீஸ் ப்ளீஸ் பிங்கி, எங்க வீட்டுக்கு வர சொல்லு. நானும் என்னுடைய சிஸ்டரும் சாண்டா கிளாஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். மணி, சாண்டா கிளாஸ் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம கண்ணை மூடி தூங்குனாதான் சாண்டா கிளாஸ் நம்ம பெட்டுக்கு வந்து நமக்கு பிடிச்ச கிஃப்டை எல்லாம் வச்சுட்டு போவாரு. அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுவாரு. பிங்கி சொன்னதை கேட்டு சாண்டா கிளாஸ் கண்ணை மூடுனாதான் வருவாருன்னு நினைச்சு கண்ணை மூடிக்கிட்டே டோர் பக்கத்துல போனாங்க. கபோர்ட் கிட்ட போய் இடிச்சுக்கிட்டாங்க. இத பார்த்த அவங்க அம்மா மாலா காக்கா, மணி, மோனா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கீங்க? கண்ணை திறங்க 2 பேரும். அம்மா ப்ளீஸ், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சாண்டா கிளாஸ் இப்ப வந்துருவாரு. என்னடா சொல்ற? சாண்டா கிளாஸா? அவர் எதுக்கு இங்க வர போறாரு? என்ன கனவு கிணவு கண்டியா என்ன? அப்பா, சாண்டா கிளாஸ் நம்ம வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு பிங்கி தான் சொன்னா. வீட்டுக்குள்ள சாண்டா கிளாஸ் வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாரு. அவ சாண்டா கிளாஸ பத்தி புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலாம். அவ தான் சொன்னா நம்ம தூங்கும் போதுதான் வருவாரு, அதுவும் நம்ம கண்களை திறந்து இருந்தா வரமாட்டாரு அப்படின்னு சொன்னா. அதனாலதான் நாங்களும் கண்ணை திறக்காம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோம். மோனா சொன்னதை கேட்டு 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அப்ப, ஏ பசங்களா, என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா போய் தூங்குங்க. அம்மா சொன்னதை கேட்டு 2 பேரும் கண்ணை மூடிக்கிட்டே பெட்ரூமுக்கு போனாங்க. அப்ப மறுபடியும் டோர்ல முட்டி கீழே விழுந்தாங்க. ஏ பசங்களா, ஏன் இப்படி முட்டி மோதி கீழே விழுறீங்க? இருங்க, உங்க 2 பேரையும் நாங்களே பெட்ரூமுக்கு கொண்டு போய் விடுறோம். வாங்க, என்னோட கையை பிடிச்சுக்கோங்க. மணியையும் மோனாவையும் கையில பிடிச்சு பெட்ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. ஆனா மணியும் மோனாவும் கடைசி வரைக்கும் கண்ணை திறக்கவே இல்லை. அவங்க பெட்ரூம்ல படுத்தாங்க. படுத்துக்கிட்டு சாண்டாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு. அப்ப 12 மணி ஆகிடுச்சுன்னு கடிகாரத்தோட மணி சத்தம் கேட்டுச்சு. இந்த டைம்ல தான் சாண்டா கிளாஸ் வருவாருன்னு பசங்க மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பெட்ரூம் ஜன்னலை யாரோ திறக்கிற மாதிரி இருந்துச்சு. அது யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸும் பசங்க பக்கத்துல போனாரு. பசங்களா, நான் தான் சாண்டா கிளாஸ் வந்திருக்கேன். சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன். எழுந்திருக்க பசங்களா. மேரி கிறிஸ்மஸ். அப்ப சாண்டா கிளாஸ் குரலை கேட்டு குழந்தைகளும் கண்ணை திறந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. சாண்டா கிளாஸ், நீங்க வந்துட்டீங்களா? ஐ, சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு. ஓ, சாண்டா கிளாஸ் வந்திருக்க பசங்களா, வாங்க. சாக்லேட் கொண்டு வந்திருக்க, கேக்கு கொண்டு வந்திருக்க, டாய்ஸ் கொண்டு வந்திருக்க, நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க, வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. வாங்க வாங்க, வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த கிறிஸ்மஸ சந்தோஷமா கொண்டாடுங்க. மேரி கிறிஸ்மஸ். மணியும் மோனாவும் சாண்டா கிளாஸ் பாடினத ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. சாண்டா கிளாஸ், என்ன எனக்கு பிடிச்ச டேரி மில்க கொண்டு வந்திருக்கீங்களா? கிட்கேட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எங்க அம்மா அப்பா சாக்லேட்டை சாப்பிடவே விட மாட்டாங்க. நீங்க எங்களுக்கு சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா? மணி சாண்டா கிளாஸ் கிட்ட தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினா. அதே சமயம் சாண்டா கிளாஸ் கொண்டு வந்திருக்கிற கிஃப்ட் எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. சாண்டா கிளாஸ் தன்னுடைய பையில இருந்து சாக்லேட் எடுத்து அவங்க 2 பேருக்கிட்டையும் கொடுத்தாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்கிட்ட இருக்க எல்லா பொருளுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா இது குழந்தைகளுக்கு மட்டும் தான் செய்யறது. ஸ்பெஷலி மேக் ஃபார் யூ. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். சாண்டா, சாக்லேட் கொடுத்துட்டீங்க, மீதி ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ்லாம் கொடுக்கவே இல்லையே. எனக்கு பிடிச்ச டால், எனக்கு பிடிச்ச ரிமோட் கார். சாண்டா கிளாஸ் மணிக்கும் மோனாக்கும் பிடிச்ச டாய்ஸை கிஃப்ட் பண்ணாரு. சாண்டாவும் அவர் பையில இருக்க எல்லா திங்ஸையும் காட்டினாரு. அதுக்கப்புறம் பலூன்ஸ் எல்லாத்தையும் ஊதி பறக்க வச்சாரு. மணியும் மோனாவும் சந்தோஷமா சாண்டா கிட்ட விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருந்துச்சு. சாண்டா ப்ளீஸ், எங்களை விட்டு போகாதீங்க. நீங்க எங்கேயும் போக கூடாது. எங்க கூடவே இருங்க ப்ளீஸ். சாண்டா, இன்னைக்கு நைட்டு மட்டும் எங்க கூட தூக்குங்க. சாண்டா குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட தூங்கலாம்னு முடிவு பண்ணாரு. அவங்க கூட பெட்ல போய் தூங்குனாரு. குழந்தைகளும் சாண்டா கூட தூங்குனாங்க. மறுநாள் சூரியன் உதயமாச்சு. மணியும் மோனாவும் சீக்கிரமா எழுந்துட்டாங்க. சாண்டாவை பார்க்கும்போது தாடி விலகி இருந்துச்சு.
மணி அந்த தாடிய கையில எடுத்து பார்த்தான். அது சாண்டாவே இல்ல, அது அவங்களோட அப்பான்னு அப்பதான் தெரிய வந்தது. அப்பா தான் சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு நம்ம கிட்ட வந்திருக்காருன்ற உண்மை அவங்களுக்கு தெரிய வந்தது. அப்பா அப்பா டூட்டு காக்கா மனசுல என்ன குழந்தைங்க நம்மள அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சு உடனே கண்ணை திறந்து பார்த்தது. டூட்டு காக்காவும் என்ன பேசுறதுன்னே தெரியாம இருந்துச்சு. அப்ப மாலாவும் அங்க வந்துச்சு. ஓஹோ, நீங்க தான் சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு எங்களை ஏமாத்தினீங்களா? ஏன்பா எங்களை ஏமாத்துனீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? சாண்டா வருவாருன்னு எங்களோட ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டீங்களே, போங்கப்பா. அதே சமயத்துல மாலாவும் வந்த பிள்ளைங்க சாண்டா கிளாஸ பார்க்கணும்னு எவ்வளவு துடிக்கிறாங்க. பிள்ளைங்க ஏங்கி போயிடுவாங்க சாண்டா கிளாஸ பார்க்கலன்னா அப்படின்னு மாலா காக்கா தன்னுடைய மனசுல நினைச்சது. மேரி கிறிஸ்மஸ் பசங்களா, என்ன ஆச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சோகமா இருக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், புவர் பீப்புளுக்கு எல்லாருக்கும் gift கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு gift கொடுக்கும் போது அதுல வர சந்தோஷமே வேற எதுலயும் வராது. அப்படியாம்மா? அப்பா அம்மா சொன்ன மாதிரியே நம்ம எல்லாருக்கும் gift கொடுக்கலாம். அப்பா, அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்ட்ரீட் ஓரத்துல அம்மா அப்பா இல்லாம நிறைய பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம gift கொடுக்கலாம். அப்பா, ஏன்னா எங்களுக்கும் நீங்க சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு gift கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி நாங்களும் சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு gift கொடுக்கறோம். ப்ளீஸ்ப்பா. ஆமாப்பா, மணி சொன்ன மாதிரியே செய்யலாம். அந்த பசங்களும் சந்தோஷப்படுவாங்க. அத பார்த்து நம்மளும் சந்தோஷப்படலாம்ப்பா. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுல மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏழை குழந்தைகளுக்கு gift கொடுக்கலாம். மேரி கிறிஸ்மஸ் இப்படின்னு சேர்ந்து மாறி மாறி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க. அப்போ ஒரு விசித்திரமான சவுண்டு கேட்டுச்சு. அங்க எல்லாரும் பயந்துகிட்டே டோர் கிட்ட போனாங்க. டோரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது வானத்துல இருந்து வெளிச்சம் வந்துச்சு. இவங்க எல்லாருமே சேர்ந்து வானத்தை ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்ப ஸ்னோடியர் வண்டியில சாண்டா கிளாஸும் வந்தாரு. Merry Christmas! அவங்க 4 பேருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. மணிக்கு பிங்கி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அவர் தான் உண்மையான சாண்டா கிளாஸ்னு தெரிஞ்சுக்கிட்டான். சாண்டா கிளாஸும் அவங்க கிட்ட வந்து மேரி கிறிஸ்மஸ்னு சொன்னாரு. அப்ப மணி, சாண்டா கிளாஸ் நீங்களா? என்னால நம்பவே முடியல. என்னுடைய ஃப்ரெண்டு பிங்கி சொன்ன மாதிரியே அப்படியே இருக்கீங்க. நாங்க 2 பேரும் உங்களை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமா, உங்களுக்கு எப்படி எங்களை தெரியும்? மேரி கிறிஸ்மஸ்! உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எல்லார பத்தியும் தெரியும். நீங்க ஏழை குழந்தைகளுக்கு gift கொடுக்கறேன்னு நினைச்சீங்கல்ல, அதனாலதான் நான் உங்களுக்கு gift கொடுக்கலான்னு ஆசைப்பட்டு உங்களை தேடி வந்தேன். எல்லாரும் நான் கொடுக்கற gift-அ வாங்கிக்கோங்க. மத்தவங்களுக்கு gift கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பா பெரிய gift கொடுப்பாரு. மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் சாண்டா கிளாஸ்க்கு மேரி கிறிஸ்மஸ்னு வாழ்த்துக்களை சொன்னாங்க. சாண்டா கிளாஸும் மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு தன்னுடைய வண்டியில ஏறி வானத்துல பறந்து போயிட்டாரு. போன வீடியோல கேட்ட கொஸ்டினுக்கு ஸ்ரீதேவி, மது, அருள், லியோ டேசி, வதிலியா, விஜி, அப்துல் பசித், ஷமீரா, ரோஷினி, செல்வா, புண்ணியலிங்கம், ஐஎஃப் இல்மா, நவாஸ், யாழினி, விமல் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு இந்த ஸ்டோரியில கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் யாரு போட்டதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்றவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன். பாய் பாய்.